வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, மனவளக்கலை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்து வருகிறேன். இன்று விதியும் மதியும் என்ற தலைப்பு பற்றி நாம் ஒரு சிந்தனை செய்ய இருக்கிறோம். அருட்தந்தை வேதாந்த மகர்ஷி அவர்கள் விதி என்பது பற்றியும் மதி என்பது பற்றியும் தனக்கே உரிய பாணியில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். மேலும் வள்ளுவர் அவர்களும் விதி ஊழ் என்பது பற்றி ஒரு அதிகாரமும், அதே போன்று அறிவுடைமை என்பது பற்றி ஒரு அதிகாரமும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இன்று நாம் இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக வேகமாய் இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பமும் கூடிய பின் அதை விவேகம் என்போம், மதி என்போம். வேறு வேறு அல்ல. அருட்தந்தை அவர்கள் அதற்கு ஒரு சிறிய ஆழமான சிந்தனைகளை சொல்கிறார்கள். விதியும் மதியும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான் என்ற நிலையிலே அதனை அற்புதமாக மகிழ்ச்சியாக சொல்கிறார்கள். மனிதனுடைய கருவ அமைப்பை ஒட்டித்தான் அவன் பிறக்கும் நேரம் அமைகிறது. கரு அமைப்பு என்பது வித்தில் மரம் போல் மனிதனின் முன்ஜென்ம வினைகளின் காலகட்டமாகும். இறைநிலையானது மனிதர்களின் செயல்கள் அனைத்தையும் சுருக்கி இருப்பாகி அவரின் கருமையை வைத்து விடுகிறது. ஆம், நம்முடைய பிறக்கும் நேரம் அமைவதும் வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகள் அமைவதும் எல்லாம் அந்த கருமையத்தின் விளைவுகளுக்கேற்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருமையத்தில் எல்லாம் பதிவாக அமைந்திருக்கிறது. அந்த நுண் அலை பதிவுகளே துல்லியமாய் ஒழுங்கு மாறாமல் இந்த வழிகாட்டுதலாக அமைந்து இயங்கி தன் வினையை அனுபவித்து தீர்க்க தன் உடலை தானே கட்டிக்கொள்கிறது. அந்த கருமையத்தில் பதிந்த பதிவுகள் அதற்கேற்ப இந்த பிறக்கின்ற நேரம், உடல் அமைப்பு, வாழ்க்கை செயல்பாடுகள் இவையெல்லாம் கூட அது தீர்மானிக்கப்படுகிறது. மனிதனுடைய கருமையத்தை தூண்டி அவனில் காலம் வினை விளைவாய் அமைந்துள்ள சஞ்சித பலனை அனுபவிக்க வைக்கும் ஆற்றல் பெற்றவை நவக்கோள்கள், காந்தாலைகளாகும். மேலும் ஒரு மனிதன் பிறந்து வாழ்கின்ற போது அந்த நவக்கோள்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் அது வந்து கொண்டுதான் இருக்கும். அது எல்லா ஜீவன்களுக்கும் வளர்ச்சி, வாழ்க்கை, தளர்ச்சி என்ற நிலையில அந்த கோள்களுடைய அமைப்பு அது இருக்கத்தான் செய்யும். அது தன் கடமையை அதனதன் தசாபுக்தி காலத்திலே செவ்வனை செய்து கொண்டிருக்கிறது. இதுவே வினை விளைவு நீதியாகும். ஆம், இது இயற்கை நியதி. அதாவது கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு ஏற்பவும் கோள்களினுடைய அசைவுகளுக்கு ஏற்பவும் அந்த காந்தாலைகளின் மாற்றம் கருமையத்திலே சில மாற்றங்களை செய்வதற்கு ஏற்பவும் ஒரு மனிதனுடைய, ஒரு ஜீவனுடைய அந்த வாழ்க்கை நிகழ்வுகள் அது மாறிக்கொண்டுதான் இருக்கும். இது பொதுவாக இதனை செயல் விளைவு என்று சொல்லலாம், வினை விளைவு என்று சொல்லலாம். பொதுவாக ஜோதிட கலையின் மூலம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நட்பு நலத்தை பாதிக்கும் காலமாக கோள்கள் நிலை என்பதை முன்கூட்டியே அறியலாம். இதை அறிந்த அந்த தம்பதியினர் மதியின் துணையால் தியானம், மௌனம் இவை முதலியவற்றால் மன அமைதியும் நாவடக்கத்தையும் பெற்று முன்னெச்சரிக்கையாக சிறிது சகிப்புத்தன்மையோடு வாழ கற்றுக்கொண்டால் அக்குடும்பத்தில் ஏற்படுகின்ற சச்சரவை தவிர்த்து கொள்ள முடியும். ஜோதிட ரீதியாக குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ளே சில மனக்குழப்பங்கள் வரலாம் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அப்பொழுது அந்த இரு தம்பதிகளும் கொஞ்சம் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்லக்கூடிய பாங்குகளை ஏற்படுத்திக் கொண்டால் அதனை சுலபமாக நீக்க முடியும். அதாவது சிக்கல்கள் வருவதை அதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் அந்த காலகட்டங்களில் நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளலாம். இது சிக்கல்கள் வருவது என்பது ஒரு விதி என்ற நிலையிலே கர்மயத்தில் ஏற்பட்ட பதிவுக்கு என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதை கொஞ்சம் ஒரு அமைதியான நிலையிலே அதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது அந்த சிக்கல்களில் விடுபடலாம்.
இது அந்த ஒரு மதியினுடைய அறிவினுடைய வெளிப்பாடாக அமையும். ஒரு செயலின் விளைவு தாக்கும் பொழுது மனித மனம் அதை எதிர்கொள்ள முடியாமல் உணர்ச்சியில் பெற்ற தவறுகளை செய்துவிடும். ஆனால் நாம் செயலின் விளைவை கணித்து எதிர்பார்த்த நிலையில் ஏற்படும் துன்பத்திலும் அவமத்திலும் கவலையிலும் இழப்பிலும் கூட மனம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒத்திகையோடு இருக்கும்போது அவ்வினையின் திடீர் தாக்குதலிருந்து விடுபட முடியும். ஆம், ஒரு செயல் இப்படித்தான் விளையும் என்பது தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் இப்படி மாறிக்கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அதற்கு ஒரு ஒத்திகை பார்த்து அப்படி கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுகின்ற போது அது ஒரு பெரிய துன்பமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அதை எதிர்பார்த்து அதற்கேற்ப நாம் நம்மை நாமே கொஞ்சம் மாற்றிக்கொள்கிறோம். மனம் இப்பயிற்சி மனவளக்கலையால் பெறும். நாம் இந்த ஒத்திகைக்கு தயார் செய்வதற்கு முன்கூட்டியே எச்சரிப்பது ஜோதிடக்கலை. பொதுவாக ஜோதிடக்கலை சரியாக கணிக்கப்படும் போது அதில் சில உண்மைகள் வெளிப்படுகின்றன. அந்த உண்மைகளுக்கேற்ப நாம் கொஞ்சம் ஒரு தயார் நிலையில் இருந்து கொண்டால் அந்த துன்பங்களை அது துன்பமில்லாத வகையிலே நாம் அதை சகித்துக் கொள்வதற்கு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் ஒரு அறிவினுடைய வெளிப்பாடு. அந்த துன்பம் வருவதை தவிர்க்க முடியாது, கிரகங்கள் மாறுவதை தவிர்க்க முடியாது, கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை உடனே மாற்றிவிட முடியாது. ஆகவே அது வரத்தான் செய்யும், கோள்கள் அசையத்தான் செய்யும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அது வருகின்ற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்மை நாமே ஒரு தயார்படுத்திக் கொள்வது. ஒரு நாடகத்தில் ஒத்திகை பார்ப்பது போல இப்படி எல்லாம் வரும், இப்படி நாம் கொஞ்சம் நடந்து கொண்டால் அந்த துன்பங்களில் விடுபட்டுக் கொள்ளலாம் என்று கொஞ்சம் பயிற்சி செய்து கொண்டால் அது அறிவினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும். துன்பத்திலிருந்து நாம் விடுபடலாம். ஆன்மாவின் விதி என்றால் அதை அனுசரித்து போகின்ற மதியை வெற்றி தேரும். ஆம், அந்த கர்மயத்தில் பதிந்த பதிவுகள் எல்லாம் வெளிப்படுவதுதான் நியாயம்தான். அது பதிந்தது வெளிப்படும், அது விதி. ஆனால் அதை எப்படி நாம் அனுசரித்து போகிறோம் என்பதை பொறுத்து அது அந்த துன்பத்தை குறைத்துக் கொள்ளலாம். அதை அனுசரித்து, அதாவது மழை வரும் என்பது வானிலை அறிவித்து சொல்கிறார்கள். அதை தெரிந்து கொண்டு அது வருவது, மழை வருவது இயற்கை, அது ஒரு விதி. மேகம் கருமேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, குளிர் காற்று அடிக்கிறது, மழை வருகிறது என்பது தெரிகிறது. இது ஒரு இயற்கை நியதி. ஆனால் அந்த சமயத்தில் நமக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கிறது, வெளியே சென்றுதான் ஆக வேண்டும். சரி, பரவாயில்லை. அப்பொழுது நாம் ஒரு குடையை எடுத்துக்கொண்டு செல்லலாம். மழை வருவதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஒரு குடையை எடுத்துக்கொண்டு சென்றால் அந்த ஓரளவுக்கு அந்த மலையினுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். மலையை தடுக்க வேண்டாம், தடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் நாம் ஒரு வேலை செய்வதற்கு இடையூறு இல்லாத வகையிலே ஒரு குடை எடுத்துக்கொண்டு சென்றால் அதை நாம் சமாளித்துக் கொள்ளலாம் அல்லவா? இதுதான் மதி என்று சொல்லக்கூடிய. மலை வருவது என்பது விதி. அந்த மலை வந்த பிறகு நாம் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்மை நாமே அந்த மலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக குடை எடுத்துக் கொள்வதுதான் அது ஒரு மதி என்ற நிலையை நாம் அதை செய்யலாம். பரிணாம தொடர்ச்சியாகி மனிதர்கள் எண்ணிக்கும் சிந்திக்கும் ஆற்றலாக இருக்கும் பொழுது மதி என்கிறோம். வெள்ளத்தின் போக்கிலே சென்று அதை நீந்தி கடப்பவன் கரை சேர்ந்தால் அவன் விதியை மதியால் வென்றான் என்று அர்த்தமாகும். ஆனால் வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி ஓய்ந்து போய் வெள்ளத்தில் மூழ்கி போனால் அங்கே விதி வென்றதாகிறோம். ஆம், ஒரு தண்ணீர் வேகமாக செல்கிறது, தெரியாமல் அதில் விழுந்து விட்டோம். இப்பொழுது நாம் அந்த வெள்ளத்தின் போக்கிலேயே போய் எங்கு வாய்ப்பு கிடைக்கிறது அங்கு தப்பித்துக் கொண்டால் நாமே நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நாம் இந்த வெள்ளத்தை எதிர்த்து போராடுவதற்காக முயற்சி செய்தால் அப்படி நம்முடைய ஆற்றலை எல்லாம் இழந்து விடுகிறோம். இழந்த பிறகு அந்த வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டு நமது வாழ்க்கையே அங்கு முடிந்து போகிறது. ஆகவே இந்த இடத்தில் அங்கு அறிவு வேலை செய்யாமல் போய்விடுகிறது. ஆகவே அந்த வெள்ளத்தோடு சென்று ஒதுங்கி கொண்டால் நாம் உண்மையிலேயே அதை வென்றதாக அர்த்தமாகிவிடும். இயற்கை சக்தியே விதி, அதை அறிந்த அளவே மதி. பாருங்கள், மகிழ்ச்சியாக எவ்வளவு சுருக்கமாக சொல்கிறார்கள். ஆம், இயற்கை சக்தி விதி, அந்த இயற்கை சட்டம், இயற்கை நியதி, அது விதி என்ற அளவில் செயல்படுகிறது. செயலுக்கு விளைவாக வருவது, கருமையத்தில் பதிவெல்லாம் வெளிப்படுவது, கோள்களின் மாற்றத்தால் நடைபெறக்கூடியது, இதுவெல்லாம் விதி. ஆனால் அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டு அந்த வாழ்வதுதான் மதி என்ற நிலை. மனித முயற்சியின்றி தானாகவே இயல்பாகவே நடைபெறுவதெல்லாம் இயற்கை. சிந்தனைவாதிகள் அதனை இயற்கை என்று கூறுகிறார்கள். தத்துவவாதிகள் அதை கடவுள், பிதா, அல்லாஹ், தெய்வம் என்று பல பெயர்கள் கூறுகிறார்கள். அந்த இயற்கை நீதி எனும் நீதிதான் விதி என்கிறது. இயற்கை விதி என்பது இயற்கையின் சட்டம் அல்லது நெறிமுறை, செயலுக்கு தக்க விளைவு.
விளைவாக வருவது விதி. நல்ல செயல் என்றால் நன்மையும், தீய செயல் என்றால் தீமையும் விளைவாக வருவது இயற்கை. இதனை மனிதன் அறிந்து தெளிந்து எந்த அளவில் நடைமுறைப்படுத்தி வாழ்கிறானோ அதுவே அவனது மதி. ஆம், இயற்கை சட்டம் அது சரியாகத்தான் இருக்கும், முறையாகத்தான் இருக்கும், மாற்றமில்லாமல் இருக்கும். அதில் ஒரு நியதி இருக்கிறது, அதன்படிதான் அது நடக்கும். அதனை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டதுதான் அந்த மதி என்ற நிலையிலே, அறிவினுடைய வெளிப்பாடு என்ற நிலையிலே நாம் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒன்றுமில்லா ஒன்றான இருக்கு சக்தி ஒளி வெளிச்சம் சுவைமனமாய் அணுக்கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றமாகும் இவ்வேக நிலை அதனை விதி என்கிறார்கள். ஆம், அந்த ஒன்றுமில்லாத அந்த சுத்த வெளியிலே அமைந்திருக்கக்கூடிய பேராற்றல், பேரறிவு என்ற ஆற்றல், அதுதான் வெளிப்பாடாக வருகின்ற போது பிரபஞ்சமாக வருகிறது. அதுதான் எல்லா வகையான மாற்றமாக வருகிறது. அதுதான் ஓசையாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, மனமாக இருக்கிறது. இப்படி மாற்றம் பெற்று வரக்கூடியவற்றை எல்லாம் பொதுவாக விதி இருக்கிறோம். அன்றன்று அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து விழுவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள். ஆம், இப்படி அந்த இயற்கை விதியோடு நாமும் ஒன்றின்று அதை அனுபவிக்கக்கூடிய நிலை, அதிலிருந்து துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை, அதை ரசிக்கக்கூடிய நிலை, அதை மதி என்று சொல்கிறார்கள். ஆகவே விதி என்பது இயற்கை விளைவுகள், நடக்கக்கூடிய நீதிகள். அதனை உணர்ந்து கொண்டு அதனை அனுபவிப்பதற்கேற்ப நம்மை நாமே தயார் செய்து கொள்வதுதான் மதி. பொதுவாக சூன்யம், பாழ் என்றெல்லாம் கருதப்படுகின்ற ஒன்று அந்த இயற்கையின் மாபெரும் அழுத்தம் இருக்க சக்தி ஆகும். அந்த சக்தியானது அணுக்களில் கூட்டால் ஆகிய தோற்றங்களில் ஒளியாகவும் ஒளியாகவும் சுவையாகவும் மனமாகவும் தன்னிலையில் மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு தான் மட்டும் அந்நிலையில் மாறாமல் இருக்கின்ற ஆற்றலான வேக நிலையை விதி என்கிறோம். அன்றன்றும் அவ்வப்போதும் அணுக்கூட்டங்களில் தன்மாற்றத்தால் ஏற்பட்ட பரிணாமத்திலை அதனுள் நீந்தியும் ஊர்ந்தும் பறந்தும் உழவியும் ஆராய்ந்தும் நினைந்தும் ரசிக்கும் நிலையானது இயற்கையின் உச்சகட்ட தன்மாற்றமாகிய மனித அறிவாகும். அந்த இயற்கையை உணர்ந்து தெளிந்து ரசித்து பார்த்து பயன்படுவது மதி என்று சொல்கிறோம். ஆம், அந்த இயற்கை என்பது அந்த மாபெரும் ஆற்றலாக, சுத்த வெளியாக, வெட்ட வெளியாக, அது அணுக்களாக, பிரபஞ்சமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் வெவ்வேறு வகையான ஆற்றலாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற நிலையை மாறிக்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அந்த இயற்கையின் வெவ்வேறு நிலைகள். இவையெல்லாம் இயற்கையின் சட்டங்கள், இயற்கை நீதிகள். ஆம், இவற்றை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற முறையிலே அவற்றை அனுபவிக்கக்கூடிய நிலை, அந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை மெய், வாய், கண், மூக்கு, செவிகளால் அவற்றை முறையாக அனுபவித்து அதனை நம்முடைய வாழ்வில் ஒரு மகிழ்வாக, நிறைவாக வைத்துக் கொள்ளக்கூடியது, வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வது, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக் கொள்வது, இவையெல்லாம் அந்த அறிவினுடைய ஒரு வெளிப்பாடு. அதனை மதி என்று சொல்கிறோம். ஆகவே இயற்கை நிகழ்வுகள் இறைவனுடைய அறிவினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அதை அனுபவிக்கக்கூடிய அறிவு மனிதனுடைய அறிவாக, செயல்பாடாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்கின்ற போது பெரும்பாலும் அந்த இயற்கை அறிவும் மனித அறிவும் அது ஒன்றுபட்ட நிலையிலே அது தனது ஒரு ஆனந்தத்தை உணர்ந்து அனுபவிக்கிறது. விதி என்பது இயற்கையின் இயற்கை அமைப்புகளும் இயக்க நீதிகளுமாகும். கையோடு கையை தட்டினால் ஒளி உண்டாகும், இது விதி. அப்ப இதை வெல்ல வேண்டுமானால் கையை தட்டாமல் இருக்க வேண்டும். இயற்கையில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் விதி. அதை தெரிந்த அறிவால் அதற்கு முரண்படாமல் அனுபவிக்கும் போது அதை மதி என்று சொல்கின்றோம். இரும்பு என்பது இயற்கையில் கிடைப்பது, அதனை நாம் உண்டாக்க முடியாது, இது விதி. இரும்பு பூமியில் எவ்வளவோ ஆழத்தில் கிடைப்பது, அதை முயற்சியால் மேற்புறம் கொண்டு வந்து அறிவால் எத்தனை கருவிகளாக, இயந்திரங்களாக நாம் செய்து உபயோகிக்கிறோம், இது மதி. நம்மால் உடலில் உள்ள அவயவங்கள் எல்லாம் இயக்கி உலகை அனுபவிக்க முடிகிறது. நுகர்வுணர்வு உள்ள மூக்கை போன்று நம்மால் செய்ய முடியுமா? இது போன்று இயற்கையாக இருக்க வேண்டியதெல்லாம் விதி. விதியை ஊழ் என்று சொல்வார்கள். முதலாக எந்த பொருள் இருந்ததோ அதுதான் ஊழ். இறைநிலை என்ற இருப்பு நிலையில் அறிவு, விரைவு என்ற சக்திகள், இரண்டு சக்திகள் இருக்கின்றன. அதுதான் பேராற்றல், பேரறிவு என்று சொல்லி அருட்தந்தையர்கள் சொல்வார்கள். பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், பலம் நான்கு ஒன்றடைந்த பெருவழியே தெய்வம் என்று சொல்கின்ற அந்த பேராற்றலும் பேரறிவு அந்த சுத்த வெளிக்குள்ளாக, இறைநிலைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதுதான் இத்தனை மாற்றங்களாக வந்து, இந்த இறைத்துகளாக வந்து, விண்ணாக வந்து, அணுவாக வந்து, இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது. இதுவெல்லாம் அந்த விதியின் வெவ்வேறு நிலைகள். ஆனால் அந்த நிலையிலிருந்து தோன்றிய மனிதன் அதற்குள்ளாக அந்த உணர்வுகளை பெற்று
மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றின் மூலமாக அவற்றையெல்லாம் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இது முரணாக அனுபவிக்கின்ற போது அது நன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது முரண்பாடு வருகின்ற போது தீமையாக வருகிறது. ஆகவே அந்த நன்மையை கருதி நமது அறிவை சரியான முறையிலே பக்குவப்படுத்திக் கொண்டால் அதனை நல்ல முறையில் அனுபவிக்க முடியும். பொதுவாக அதாவது அந்த விண் என்பது தோன்றி அந்த விண்ணின் சேர்க்கையால் பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. அப்ப இவற்றையெல்லாம் ஒரு விதி என்று சொல்கிறோம். அதாவது ஒரு நதி ஓடுகிறது, அது ஒரு விதியினுடைய நிலை. அதை அணை கட்டி கால்வாய் வழியாக செலுத்தி வயலுக்கு பாய்ச்சுவது மதி. ஆம், ஒரு பெரிய மழை வருகிறது, வெள்ளம் வருகிறது, அப்பொழுது அந்த ஆறாக ஓடுகிறது, நதியாக ஓடுகிறது. அது அப்படியே ஓடிய வழியில் எத்தனையோ அவற்றை அழித்து செல்கிறது. ஆனால் கொஞ்சம் அதனை தேக்கி வைத்து ஒரு அணை கட்டி வைக்கின்ற போது அந்த நீர் நமக்கு பயன்படுகிறது. அந்த நீரை பயன்படுத்தி நாம் வருடம் முழுவதும் நாம் அதனை விவசாயம் செய்யலாம். அங்கு அந்த அணையிலிருந்து மின்சாரம் தயார் செய்யலாம். இப்படி அதை வீணாகி கொண்டிருந்த நீரை, அது பல தீய விளைவுகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த வெள்ளத்தை இப்பொழுது அணை கட்டி தேக்கி வைத்து நாம் அதை முறையாக பயன்படுத்துகிறோம் அல்லவா? அதுதான் மதியினுடைய ஒரு செயல்பாடு. இது மனிதனால் முடிந்த ஒன்றுதான். இயற்கையாக மழை பெய்வது என்பது அது விதியினுடைய நிலை. கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் சூரிய வெளிச்சத்தால் ஆவியாகி மேகமாகி அந்த மேகம் அது சில மைல் தூரம் உயரம் சென்று காற்றினால் இங்கும் அங்கும் அழைக்கப்பட்டு மீண்டும் அது குளிர்ச்சி அடைந்து மழையாக பெய்வது என்பது அது ஒரு விதி. அப்படி மழையாக பெய்கின்ற போது அந்த மழை நீரை அப்படி மொத்தமாக ஓடவிட்டால் அது ஓடுகின்ற வழியில் எல்லாம் எல்லாவற்றையும் நாசம் செய்து ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே அதனை சரியான இடத்தில் அதை தேக்கி வைத்து அந்த தண்ணீரை பல நாட்கள் பயன்படுத்திக் கொள்வதும், மேலும் அந்த தண்ணீர் பல பல வகையில் நாம் அதை மின்சாரம் தயாரிக்கின்ற முறை வரை பல நிலையில் பயன்படுத்திக் கொள்வதும் இது ஒரு அறிவினுடைய நிலை. இதனைத்தான் மதி என்று சொல்கிறோம். நீரின் வேகமாக அமைந்துள்ள விதி அதை அறிந்த விஸ்வேஸ்வர ஐயர், அதாவது சிந்தனையாளர், அங்கு வருகின்ற நீரின் வேகம், அளவு, அழுத்தம் எல்லாவற்றையும் கணித்து தகுந்தவாறு அணியை நிர்மாணித்தார். அதாவது இங்கு கர்நாடகாவில் ஒரு விஸ்வேஸ்வரா அந்த கர்நாடக அணை பல முறை உடைந்து விட்டது. அது எப்படி அதனை சரி செய்வது என்று தெரியாமல் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் விஸ்வேஸ்வர் என்ற ஒரு அறிஞர் தோன்றி அது எவ்வளவு வேகத்தில் வருகிறது, எவ்வளவு நீர் வருகிறது, எந்த காலத்தில் வருகிறது என்பதையெல்லாம் கணித்து அதற்கு ஏற்ற முறையிலே அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையிலே ஒரு பெரிய அணையை அமைத்தார், நீர்த்தேக்கத்தை அமைத்தார். நல்ல தரமான கட்டிட கலையின் மூலமாக அமைத்தார். இப்பொழுது அந்த அணை அது கர்நாடகாவினுடைய பலருக்கு பயன்படுகிறது. அந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீர் நம்முடைய மேட்டூர் அணைக்கு வந்து இங்கு தமிழகத்திலும் பயன்படுகிறது. இதுதான் மதியினுடைய செயல்பாடு. அப்ப ஏற்கனவே பல முறை உடைந்த போது அங்கு பல ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அது அந்த இயற்கை விதியினுடைய நிலையாக இருந்தது. இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப ஒரு தரமான ஒரு அணை அமைந்து பிறகு இன்று அது பல லட்சம் மக்களுக்கு பயனளிக்கிறது. இதுதான் மதியினுடைய செயல்பாடு. எந்த இடம், பொருள், சக்தி இயற்கையோ அதன் விளைவோ அந்த இடம், பொருள், சக்தி அனைத்தும் விதி என்பது. எந்த இடம், பொருள், சக்தி இன்பதுன்ற உணர்வு என்று வந்துள்ளதோ அதனை வகைப்படுத்த மதியாகும். ஆம், அந்த இடம், பொருள், சக்தி இது இயற்கையினுடைய வெளிப்பாடு. அதை முறையாக அனுபவிக்க தயாராகும் என்று போது இது அறிவினுடைய வெளிப்பாடாக இருக்கும். இயற்கை எனும் இறைநிலை தன் ஆற்றலாலும் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற தன் அறிவாலும் இயங்கும் பிரபஞ்ச தோற்றங்களாகி உள்ளது. இடமாக இருப்பதும், பொருளாக இருப்பதும், சக்தியாக இருப்பதும் அதே இயற்கை எனும் இறையாற்றல் தான். மனித முயற்சியின்றி இயல்பாக இருப்பவை இயற்கையாக. பொதுவாக இயற்கை செயற்கை என்று பிடிக்கின்ற போது மனித முயற்சி இல்லாமல் தானாக வந்தது எல்லாம் இயற்கை, மனித முயற்சியின் மூலம் வந்ததெல்லாம் செயற்கை. இன்னைக்கு நம்ம ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறோம், கார் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் ஒரு செயற்கையான நிகழ்வுகள். இன்று நம்ம எத்தனையோ வகையான உணவுகளை நமக்கு ஏற்ற முறையிலே அதனை சமையல் செய்து அது சுவையை கூட்டி நாம் செய்கிறோம். இதெல்லாம் ஒரு செயற்கை நிலை. ஆனால் இயற்கையாக நமக்கு மழையாக வருவது, ஒரு ஒரு விவசாயத்தில் ஒரு விளைச்சலாக வருவது, இவையெல்லாம் ஒரு இயற்கை நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆம், அந்த இயற்கையை நாம் முறையாக அனுபவிக்க நம்மை நாமே தயார் செய்து கொள்ளும் போது அந்த இயற்கையை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதி, அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலை மதியாக. ஆமா, அணுவிற்குள்ளாக இன்று ஒரு விஞ்ஞான ரீதியாக 10வது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்பதெல்லாம் அமைந்திருக்கிறது.
அவை இப்படித்தான் சுற்ற வேண்டும் என்பது ஒரு இயற்கை விதி. ஆனால் அதே எலக்ட்ரான்களை இன்று நாம் பயன்படுத்தி அதனை மின்சாரமாக நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அந்த மின்சாரத்தின் மூலமாக பல கருவிகளை இயக்குகிறோம், பல நன்மைகளை அடைகிறோம். இது ஒரு அறிவினுடைய ஒரு வெளிப்பாடாக மதியாக இருக்கிறது. இயற்கை என்னும் இறைநிலை சுத்த வெளி இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று தன் அறிவாழும் அழுத்தம் எனும் தனது உந்து ஆற்றலாலும் தன்னிலையில் மாற்றம் பெற்று இறை துகள்கள் உருவாகிறது. அந்த இறை நிலையில் இருந்துதான், அந்த சுத்த வெளியில் இருந்துதான் அந்த பேராற்றலால் தன்னைத்தான் இயக்கிக் கொண்டு இறை துகள் உருவாகிறது. அந்த இறைத்துகளின் கூட்டு இயக்கம் தான் அது விண்ணாகிறது. அந்த விண்களின் கூட்டு தான் அணுவாக மாறுகிறது. அணுவின் கூட்டு சேர்க்கையால் தான் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் உருவாகிறது. அணுவில் அமைந்துள்ள இயற்கை நீதிகள் இயற்கை சட்டமாகும். அதுவெல்லாம் இயற்கை சட்டம் என்று சொல்கிறோம். இயற்கையின் ரகசியங்களை, இயற்கைகளை, நியதிகளை அறிவின் மூலமாக அறிந்து அவற்றை அனுபவிக்கும் ஆற்றல் தான் மதி என்று சொல்கிறோம். இப்படித்தான் அணு உருவாகிறது. இப்படி இன்று 92 வகையான அணுக்கள் உருவாகி அந்த அணுக்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து பல்வேறு வகையான அது மூலகங்களாக உருவாகிறது. அப்படித்தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 வகையான பௌதிக பிரிவுகள் உருவாகி இவைதான் என்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது, இந்த பூமியாக இருக்கிறது. இந்த பூமியின் பல்வேறு வகையான பொருட்களாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டுதான் இன்று நமது வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வித் என்ற மூல சக்தி இயல்பை காட்டி விவேகத்தால் விதி என்று சொல்கிறார்கள். விதி என்பது பாருங்கள், வார்த்தை எப்படி வருகிறது மகிழ்ச்சியாக சொல்கிறார்கள். ஒரு விதை, அதில் இருந்துதான் ஒரு செடி, மரம் உருவாகிறது. அதுபோன்று அந்த வித் என்று சொல்வது ஒரு மூலத்தை குறிக்கக்கூடியது. அது அது அந்த விதைக்குள்ளாக பெரிய மரம் அடங்கி இருக்கிறது. அந்த விதை முளைத்து வருகின்ற போது அந்த மரம் இப்படித்தான் வர வேண்டும் என்ற எல்லா நியதிகளும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதுபோன்று விதி என்பது நமது வாழ்க்கை நிகழ்வுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடிய நிலையிலே அது அடங்கி இருக்கிறது. அந்த வித் என்பது விதி என்ற ஒரு வார்த்தைக்கு மூலமாக அமைகிறது என்றார். அத்துவித சக்தியை அறிந்தோர் சொன்னார். அதன் சிறப்பு நிலையான அறிவு என்னும் தத்துவத்தை மதி என்றார். அந்த விதியை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வது மதி. தத்துவத்தை மதி என்றார். தர்க்கமேனோ தன்னிலையை அறிந்தவருக்கு 2 ஒன்றே. நித்திய நிர்மல நிலையை விதி என்கின்றோம், நினைக்கும் ரசிக்கும் நிலையை மதி என்கிறோம். அப்ப அருமையா சொல்கிறார். நித்திய நிர்மல நிலையை விதி என்கிறோம். இயற்கை சட்டம், இயற்கை நியதி, அது அந்த வித்துக்குள்ளே எப்படி ஒரு மரம் அடங்கி இருக்கிறதோ அப்படி நம்முடைய கருமையத்துக்குள்ளே எல்லா செயல்களும் அடங்கி இருக்கிறது விதி என்கிறோம். ஆனால் அதில் வருகின்ற நிகழ்வுகள் இப்படித்தான் வரும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவற்றை நாம் ஒரு நம்முடைய வாழ்க்கை வசதியாக மாற்றிக்கொள்வதை மதி என்று சொல்கிறோம். ஆறு ஓடுகிற நிலையிலே அதனை தேக்கி வைத்து அணை கட்டி நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோமோ அதுபோன்று நம்முடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் அதன் வெளிப்பாடுகளை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதை மதி என்கின்றோம். வித்து என்ற வேர்ச்சொல் வித்துதல் என்ற பரப்புதலுக்கான வார்த்தையாகவும், வித்து என்பது விதை, காரணம், சாதனம் என்பதாகவும் வடிவம் கொண்டுள்ளது. எங்கும் பிரபஞ்சத்திற்கான மூல சக்தி வித்து விதையாகும். விதை எனும் சாதனத்திற்கான இயல்பு வேகம் எனும் ஆற்றலும் விவேகம் எனும் அறிவுமாகும். அறிவே இயக்கத்தில் ஆற்றலாகவும் இயக்கத்தை கழித்தால் இருப்பாகிய அறிவாகவும் இருக்கிறது. கடலில் அலைகள் போல அலைகள் அடங்கினால் கடலாக மாறிவிடுகிறது. அதுபோன்று அந்த மனம் அமைதி அடைகின்ற போது அந்த அறிவு பேரறிவாக மாறுகிறது. 2 அல்லாத ஒரே சக்தி என்ற பொருளில் அத்துவித சக்தி என்று அதனை அறிந்தவர்கள் கூறினார்கள். விதியே மதியாக உள்ளது. அருவநிலை மாறாமல் ஆதி சக்தி அகண்டமாய் பூராணமாய் அதனுக்குள்ளே உருவநிலை பலதாய் ஊடுருவி நிற்கும் ஒளியோடு இயக்க தத்துவங்களாகி கருவாகிய ரசரத்த சுழலாய் ஞானம் கடந்த கருவிகளாய் உணர்ச்சி நிலை அடைந்த போது 20 வேதித்து நின்றதங்கே இதுவரையில் அத்துவிதமான சக்தி. மகிழ்ச்சி எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். அந்த ஆதி சக்தி பேராற்றலாக அடங்கியிருக்கூடிய சக்தி அது அகண்டமாய் பூரணமாய் அதனுக்குள்ளே உருவு நிலை பலதாய் ஊடுருவி நிற்கும் ஒளியோடு இயற்கை தத்துவங்கள் ஆகி கருவாகிய ரசரத்த சுழலாய் ஞான கருவிகளாய் உணர்ச்சிகளை அடைந்த போதுதான். இங்கே பாருங்க, அந்த இறைநிலை அது பிரபஞ்ச தன்மாற்றம் அடைந்த நிலை, அது உயிரின தன்மாற்றம் அடைந்த நிலை, அதுல பஞ்சபூதங்கள் தோன்றிய நிலை, பஞ்சதன் மாத்திரைகள் வந்த நிலை, அதில் உயிரினங்கள் தோன்றி ஓரறிவு முதல் 5 அறிவு வரை வந்த நிலை, அது எல்லாவற்றையும் இங்கே விதி என்ற நிலையில் மகிழ்ச்சி சொல்கிறார்கள். அதன்படி உயிரினமாக வந்த பிறகு அந்த உயிரினங்கள் தனது வாழ்விற்கேற்ப
தனது அறிவை பயன்படுத்திக் கொண்டு தனது இயக்கங்களை அமைத்துக் கொள்வது, அதில் மனிதனாக வருகின்ற போது அந்த இயற்கை வளங்களை எல்லாம் வாழ்வின் வளமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை, அதுதான் மதி என்ற நிலையிலே இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. துவிதம் என்று சொன்னார் ரெண்டு, அது அத்வைதம். அத்துவிதம் என்று சொன்னால் இரண்டல்ல ஒன்றே எனப்பட்டது. ஆதிசக்தியானது அரூபம், உருவம் கழித்தால் மிச்சம் இருப்பது அரூபம். அந்த அரூப நிலை மாறிவிடாமல் எல்லையற்ற அகண்டமாகவும் முழுமை நிலையின் பூரணமாகவும் எண்ணிலடங்காத உருவ நிலைகள் எல்லாவற்றிலும் ஊடுருவுகிறது. அதுவே தன்னிலையில் மாற்றம் பெற்று ஒளி எனும் இயங்குகின்ற தத்துவங்களாக ஆகியுள்ளது. இயக்கத்தால் ஜீவ இனங்களாகி கருவமாகி இரத்த சுழலாகி அந்த உணர்வுகளை உணர்கின்ற அறிவு கருவிகளாக ஆகியுள்ளது. இதுவரையில் மூலமான விதி எனும் அத்துவித சக்தியானது ஜீவ இனங்களின் உணர்ச்சி நிலை அடைந்த போது ரெண்டு விதமாக பிரிந்து நின்று செயல்படுகிறது. ஆகவே அனைத்து இயக்கங்களுக்கு மூலமான விதி என்னும் அருகு நிலையே அறிவு எனும் மதியாகவும் தன்னிலையில் மாற்றம் பெற்று செயல்படுகிறது. ஆகவே விதி மதி என்று பார்க்கின்ற போது விதி என்பது இயற்கை நிகழ்வுகளாகவும் மதி என்பது அதை பயன்படுத்தக்கூடிய அளவிலும் செயல்படுகிறது. ஆக விதியை முறையாக உணர்ந்து கொண்டால் அந்த மதி அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற போது அதனை நாம் நன்மையாகவே அனுபவித்துக் கொள்ளலாம். உயிரே விதி, அதுவே மதி. உயிர் எனும் தத்துவம் ஒரு அருபக்தி, ஒளியின் மூலமான இயக்கமாகும். உயிர்த்தன்மை அணுக்கூட்டு இயக்கமொக்க ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். உயிர் தனியே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள். உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யோக உணர்வே ஆறாம் அறிவாகும். ஆம், அந்த உயிர் என்னும் தத்துவம் ஒரு அருவமானது. அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று வரக்கூடிய பஞ்சதன் மாத்திரைகள், அந்த விண்களின் கூட்டுத்தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். உயிர் தனியே விதி என்று இவ்வாறு மாற்றம் பெற்று வருகின்ற எல்லாவற்றையும், அது பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் எல்லாம் கருமையமாக அமைவது எல்லாம் விதி எனும் செயல். இதனை உணர்ந்து அனுபவித்து வரக்கூடிய நிலையைத்தான் மதி என்றோம். உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றோம். உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யோக உணர்வை ஆறாம் அறிவு, அந்த மதி என்று சொல்லக்கூடியது தான் மனிதனில் வருகின்ற போது அதை பகுத்தறிவு, தொகுத்தறிவு, சிந்தனை ஆற்றல், ஆறாம் அறிவு என்ற நிலையில் சொல்கின்றோம். இயற்கை சட்டமாய் இருக்கும் என விதி, மதியா இயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்த அறிவு. ஆம், இயற்கை நிகழ்வுகளை அறிந்து ஆராய்ந்து அனுபவிக்கூடிய நிலையில் இயல்பாக நடைபெறுவதெல்லாம் இயற்கை எனப்படுகிறது. இயற்கையின் சட்டமான நீதி அல்லது நியதி என விதி எனப்படும். விதியின் நியதி இருக்கும் எனும் ஆற்றலாகும். இருக்கும் என்பது அழுத்த சக்தியாகும். தானாக இருக்கும்போது தன்னிருக்கமாகவும் மற்றவற்றில் சூழ்ந்தெழுத்து ஆற்றலாகவும் செயலாகிறது. தன்னையே இறுக்கிக் கொண்டு நொறுங்கி துகள்களாகி துகள்கள் கூடி பிரபஞ்சமாகிறது. மீண்டும் மீண்டும் அதிசயர்கள் அந்த சிந்தனையை தன் சொல்கிறார்கள். அந்த சுத்த வெளியில் அடங்கியிருக்கூடிய பேராற்றல் தன்னை இறுக்கிக் கொண்டு இறைத்துகளாக வந்து பல மாற்றங்கள் பெற்று வரக்கூடிய நிலை விதி என்று சொல்கிறோம். ஜடப்பொருளாகவும் உணர்ச்சியுள்ள ஜீவ இனங்களாகவும் தன்னிலையில் மாற்றம் பெற்று அதனுடைய தன்மைகள் அனைத்தையும் உள்ளடக்கமாக பெற்றுள்ளது. தோற்றங்கள் அனைத்தும் தானே எல்லாமுமாகி எல்லாவற்றிலும் இருந்து இயக்கி காத்து முடிக்கும் தேவை, அது ஒரு பேரறிவு நிலை. ஜடப்பொருளில் அதனதன் தன்மையாகவும் ஐயறிவு வரையுள்ள ஜீவன்களில் மனமாகவும் மனிதனில் ஆறாவது அறிவாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இப்போ இதுவரை இந்த சிந்தனையை பற்றி விதி என்ற நிலையிலே, மதி என்ற நிலையிலே இந்த மகிழ்ச்சிகள் சொன்ன செய்திகளை நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். அப்ப விதி என்பது அந்த இறைநிலை, அதனுடைய பேரறிவு, பேராற்றல் செயல்படக்கூடிய நிலை, அது உருவாக்கிய இந்த பிரபஞ்சம், அந்த அணு முதல் அண்டம் வரை தோன்றிய நிலை, அதிலிருந்து ஜீவ இனங்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்த நிலை, இவையெல்லாம் அந்த இயற்கை நிகழ்வுகள், இயற்கை சட்டங்கள். இப்பொழுது அதனை அனுபவிக்கூடிய நிலையிலே மனிதனின் மனமாக வந்த பிறகு அந்த மனிதனும் சரி, ஜீவன்களும் சரி, தனது மெய், வாய், கண், மூக்கு, செவையால அதனை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது அதனை பயன்படுத்தக்கூடிய நிலை. குறிப்பாக மனிதன் வருகின்ற போது தனது சிந்தனை ஆற்றலாம் அந்த பகுத்தறிவு, தொகுத்தறிவு பயன்படுத்திக் கொண்டு அதனை முறையாக அனுபவிக்கக்கூடிய நிலையை அது மதி என்று சொல்கிறோம். ஆக இயற்கை அறிவு, அந்த பேரறிவு என்று சொல்லக்கூடியது விதி என்றும், மனிதனுடைய வளர்ந்து வரக்கூடிய நிலையிலே அந்த அறிவு, ஆறாவது வரையுள்ள அறிவு, அதனை செயல்படுத்தக்கூடிய நிலையிலே அதை மதி என்று சொல்கின்றோம். இது பற்றி மகரிஷியர்கள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இதனை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்பார். வள்ளுவர்
அந்த விதி என்பதை ஊழ் என்ற நிலையிலே ஒரு 10 குறள்களாக கொடுத்திருக்கிறார்கள். இம்மை மறுமை வீடு என்னும் மூன்றடையும் பைத்த சிறைப்படுத்தாய் அறம் என்று கூறினார். இருவனை பயன் செய்தவனையை சென்றடைவதற்கு ஏதுவாகிய நீதி, ஊழ், பால், முறை, உண்மை, தெய்வம், நியதி, விதி என்பன ஒரு பொருட்கள். இது பொருள் இன்பங்கள் இரண்டிற்கு பொதுவாய் ஒன்றில் வைக்கப்பட்டமையாலும் மேற்கூறிய அறத்தோடு ஈடுபடியது இதனது இறுதிக்கண் வைக்கிறோம். வள்ளுவர் அந்த விதி என்பது பற்றி எவ்வாறு சொல்கிறார் என்பதற்கு ஒரு 10 குறள். அந்த 10 குறளை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தனை செய்வோம். சொல்றார், ஆ கூழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போ கூழால் தோன்றும் அடி. இங்கு அந்த ஊழ் என்பது அது நல்ல வகையில் வரக்கூடிய ஊழ், நன்மைகளை தரக்கூடியது ஆகோல் என்று சொல்லியும், அது நமக்கு தீமைகள் தரக்கூடிய நிலையில் போகோல் என்று சொல்கிறார்கள். பொருள் சேர்க்கும் முயற்சி நல் ஊழினால் உண்டாகும். ஆம், ஒரு மனிதனுக்கு பொருள் சேர்வது, செல்வம் சேர்வது, இது அவன் செய்த ஒரு நல்ல ஊழ், நல்ல வினை, அதனால் உண்டாகிறது. பொருள் அழிவதற்குரிய சோம்பல் தீ ஊழினால் உண்டாகும். அதே போன்று சேர்த்த பொருள் அவன் சோம்பலாக இருக்கின்ற போது, அறிவு குறைவான நிலையில் இருக்கின்ற போது அது அழிவதற்குரிய ஒரு காலமாக இருக்கும். ஆ கூழால் தோன்றும் அசைவின்மை, நல்ல அந்த ஊழினால் தோன்றக்கூடியது அதனுடைய பொருள் வல்லமை. அதே சமயத்தில் சேர்ந்த பொருள் எல்லாம் வீணாக செலவழிப்பது ஒரு சோம்பலாக இருப்பதன் மூலமாகவும் அறிவின் குறைபாட்டின் மூலமாகவும் நடைபெறக்கூடியது. அதனை போகோல் என்ற நிலையில் வள்ளுவர் சொல்கிறார். வேதை தடுக்கும் இளவோல் அறிவகற்றும் ஆகலோல் உற்ற கடை. தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை வேதையாக்கும், உயர்வதற்குரிய விதி இருந்தால் அறிவு விதிப்படும். இந்த இங்கேயும் மறுபடியும் அந்த விதிக்குள்ளே அந்த நிலை அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தால் அவன் மேலும் மேலும் உயர்வை அடைவான். அதே சமயத்தில் அங்கே அது துன்பம் தருவதாக இருந்தால் அதனை அனுபவித்தாராக வேண்டும். வேதை தடுக்கும் இளவோல் அறிவகற்றும் ஆகலோல் உற்ற கடை. ஆம், அவனை அறிவை இழக்கச் செய்யும். அந்த அறிவு குறைந்த நிலையில செய்யக்கூடியதெல்லாம் அது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாற்றும். அதே சமயத்தில் ஒரு நல்ல விதி, நல்ல ஊழ் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை முன்னேறும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். எவ்வளவு நூல்களை நீங்கள் கற்று வைத்திருந்தாலும் உங்களுடைய கருமையத்தில் என்ன பதிவுகள் இருக்கிறதோ அந்த பதிவுகள் அது காலத்தால் வெளிப்படத்தான் செய்யும். நூல்களை கற்று வைப்பது நம்முடைய அறிவை நாம் மிகுதிப்படுத்திக் கொள்கிறோம், முறைப்படுத்திக் கொள்கிறோம். கண்டிப்பாக அது வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அதனுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டால்தான் அதை அனுபவிக்க முடியும். வெறுமனை கற்றதை மட்டுமே வைத்துக் கொண்டு பார்க்கின்ற போது அது ஒரு செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அது நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் அகத்தாய்வு செய்து அந்த நன்மை தீமைகளை ஆராய்ச்சி செய்து நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது பயனுக்கு வந்ததாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் புத்தகங்கள் நிறையாக படித்திருப்போம், ஆனால் அந்த புத்தகத்தில் கூடிய செய்திகள் நமக்கு வாழ்க்கைக்கு பயனில்லாமல் போய்விடும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஆம், அந்த உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய பதிவுகள் வெளிப்படுகின்ற போது இந்த கற்ற அறிவு அங்கு பயனில்லாமல் போய்விடும். அந்த கற்ற அறிவை நமக்கு பயனுள்ளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையான அகத்தாய்வு செய்து அந்த செயல்களில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அதற்கு ஒத்திகை பார்த்திருக்க வேண்டும். வேதையாக்குவதற்குரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் அது இயல்பான அறிவே அங்கு இருக்கும். அங்கு ஒரு முயற்சி இல்லாத தன்மையால் பழைய செயல்பாடுகளை சென்று கொண்டிருக்கும். அந்த துன்பங்களில் விடுபட முடியாமல் வெளியேறியிருக்கும். இங்கு ஒரு அருமையான செய்தியை வள்ளுவர் சொல்கிறார்கள். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. அதாவது இந்த உலகினுடைய இயல்பு 2 வகைப்பட்டது. நல்ல ஒரு செல்வந்தரை உருவாக்குவதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அதே விதிமுறைகள் ஒரு பெரிய அறிஞரை ஆக்குவதற்கு
அது பயன்படாது. ஒரு பெரிய ஒரு அறிஞனை உருவாக்குவதற்கு அதற்கு வேறு வகையான விதிமுறைகள் இருக்கிறது. ஆகவே ஒரு செல்வனாக மாறுவதற்கு சில நிலைகளும் அறிஞனாக மாறுவதற்கு சில நிலைகளும் இருக்கிறது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. ஆனால் ஒரு அறிஞனாக வருவது, அறிவிலே முழுமை பெறுவதுதான் இந்த வாழ்வினுடைய நோக்கம். அதைத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் அறிவு முழுமை அது முக்தி என்று சொல்கிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் அறிவிலே ஒரு முழுமை அடைகிறானோ அதுதான் ஒரு முடிந்த நிலை, உயர்வான நிலை. அப்ப அதை நோக்கிய முயற்சி தான் நமக்கு வர வேண்டும். அந்த வழியிலே வரக்கூடிய ஒன்றுதான் செல்வத்தை சேர்ப்பது, அனுபவிப்பது எல்லாமே. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம், செல்வம் செயற்கு. இங்க பாருங்க, வள்ளுவர் பிடிச்சிட்டார். நாம் பணத்தை பெருக்க எடுக்க முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகவே சரியாக இருந்தாலும் தீயவை இது குறிப்பிட்ட நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி இருந்தால் லாபம் உண்டாகும். ஆம், எவ்வளவோ முயற்சி செய்து கடுமையான உழைப்பு செய்தும் நட்டம் வருகிறது. ஆனால் பெரிய முயற்சி செய்யவில்லை, இருந்தாலும் அவர்களுக்கு லாபத்தின் மேல் லாபம் வருகிறது. ஆம், இங்கு அந்த விதியினுடைய நிலை. ஏற்கனவே அங்கு புண்ணியங்கள் நிரம்பி இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய மூதாதையர் வாழ்க்கையிலோ நிறைய புண்ணியங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு சிறிய முயற்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஒரு பெரிய பலனை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஏதோ பழைய அங்கு ஒரு பாவத்தின் செயல்பாடுகள் அங்கு இருக்கின்ற போது நீங்கள் பெரிய முயற்சி எடுத்தாலும் கூட அது உங்களுக்கு அது துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம், செல்வம் செயற்கு. ஆம், இது அந்த விதியினுடைய ஒரு நிலை. இப்ப இதை உணர்ந்து கொண்டால் இதில் பெரிய மகிழ்ச்சியோ அல்லது துன்பமோ இல்லாத நிலைக்கு வர முடியும். பரியனும் ஆகாவாம் பால் அல்ல, உய்த்து சொரியனும் போகாதவ. எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது. வேண்டாம் என்று நாம் வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக வேண்டாம். ஆம், இதுதான் உங்களுடைய கர்மயத்தில் அடங்கி இருக்கக்கூடிய பதிவுடைய வெளிப்பாடு. எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்று சொன்னால் நீங்க என்ன முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் செல்வம் வந்து தேங்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு விதி நன்றாக இருக்கிறது, செல்வம் வரக்கூடிய அந்த வழிமுறைகள் நன்றாக கர்மயத்தில் அமைந்திருக்கு என்று சொன்னால் நீங்க வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினாலும் சரி, அந்த செல்வம் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல தான் நாம் சிந்தித்து பார்க்கணும், செல்வத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். அதனாலதான் மகிழ்ச்சியர்கள் நிறை செல்வம் என்று சொல்வார்கள். நாம் வாழ்வதற்குரிய முறையில தேவையான செல்வம் இருந்தால் போதுமானது. கோடி கோடியாக இருந்து வெட்டி வெட்டியாக தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதல்ல, அது பாவத்தின் இடமாக மாறிவிடும். ஆகவே நாம் ஒரு முறையான செல்வத்தை உழைப்பின் மூலமாக பெற வேண்டும். அது சரியான வகையில செலவழிக்கப்பட வேண்டும். இங்கு பாருங்க, பரியனும் ஆகாவாம் பால் அல்ல. எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் அது நிற்காது. அதே சமயத்தில் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் உங்களுக்கு அது சரியான விதி இருந்தால் அது உங்களை விட்டு போகாது. ஆகவே அந்த நிலைகளை நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டியதுதான். புண்ணியங்கள் செய்யக்கூடிய நிலையை கூட்டிக் கொண்டே வந்தால் கண்டிப்பாக அது உங்கள் கர்மயத்தை தூய்மை செய்து தேவையான செல்வத்தை தேவையான வரை அது நிலைவர செய்துவிடும். வகுத்தான் வகுத்து வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கு தீத்தல் என்று பாருங்க, வள்ளுவர் அற்புதமா சொன்னார். கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியும். நம்ம விருப்பப்படி அனுபவித்து கடினம். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிந்து. ஆமா, என்ன கருமையத்துல பதிவுகள் இருக்குதோ, என்ன மூதாதைகள் செய்திருக்கிறார்களோ, எத்தனை புண்ணியங்கள் இதுவரை செய்தீர்களோ, அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் உங்களிடம் செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும். அங்கு அது இல்லை என்று சொன்னால் அது அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்காது. பகுத்தான் பகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் எழுது. சும்மா நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. என்ன நமக்கு விதி இருக்குதோ, என்ன அமைப்பு இருக்குதோ, என்ன புண்ணியம் செய்திருக்கிறோமோ அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். என்ன செய்யலாம்? இன்றிலிருந்து புண்ணியங்களை கூட்டிக் கொள்ளலாம். அது நம்முடைய பிற்காலத்திற்கு உதவியாக இருக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கு உதவியாக இருக்கும். அதைத்தான் நாம் செய்ய முடியும். அப்ப இன்றிலிருந்து எப்படி அன்றாட புண்ணியங்களை கூட்டிக் கொள்வது
என்று பார்த்தால் அந்த வகுத்தான் வகுத்தவை எல்லாம் என்று சொல்கிறோமே, அந்த புதிதாக நாமே வகுத்துக் கொள்கிறோம், நல்லதை கொட்டிக் கொள்கிறோம், அதற்குரிய பலன்களை நாமே அனுபவிப்போம். துறப்பார் மண் துப்புரவு இல்லார் உரற்பால ஊட்டா களிமண். இங்க பாருங்க, வள்ளுவர் அவருக்கே உரிய வகையில் இந்த சமுதாயத்தை கொஞ்சம் சமுதாய உண்மைகளை தனக்கே உரிய வகையில் ஒரு நகைச்சுவையோடு வெளிப்படுத்துகிறார். துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் துறவியராக இருப்பார்கள். ஆமா, துறவிகள் என்ன, வீட்டை விட்டுட்டு, பொருளை விட்டுட்டு, உறவு விட்டுட்டு அதெல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அங்க வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக்க முடியல, அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியல, அதை அந்த நிலையை விட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் சிலர் சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தால் அவர்கள் அங்கேயே இருந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அங்கேயே இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்று விடுகிறார்கள். அப்ப அந்த இடத்திலே அவர்கள் கொஞ்சம் துறவுகளை விட மேலானவர்களாகத்தான் இருப்பார்கள். துன்பங்களை அனுபவிக்கூடிய அந்த நிலையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி அந்த ஏழைகளை தடுத்திருக்கொள்ளி என்று சொன்னால், ஆம், அந்த துன்பங்களை அனுபவிக்க பழகிக் கொள்கிறார்கள், துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதன் விதி என்ற நிலையை முறைப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப அதற்கேற்ப தங்களது எதிர்பார்ப்புகளை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முறையான வாழ்க்கையை கூட அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் அவர்கள் துன்பங்களை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருந்தால் அவர்கள் துறவிகள் என்ற நிலையிலே வீட்டை விட்டு ஓடி இருப்பார்கள். துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற விதி தடுத்திருக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் துறவிகள் ஆகிறார். துறப்பார் மண் துப்புரவு இல்லார் உரற்பால கூட்டா களிமணி. இங்க அடுத்து ஒண்ணு சொல்றார் பாருங்க வள்ளுவர். நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவதேவன். நல்லது நடக்கும் போது மட்டும் நல்லதை அனுபவிப்பவர், தீது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? ஆமா, நல்லது நடக்கிறது, வாழ்க்கையை அனுபவிக்கிறோம், பொருள் சேர்கிறது, நாம் நினைப்பதெல்லாம் நடக்குகிறது, அப்ப சந்தோஷப்படுகிறோம். அதே போன்று சில சமயங்கள் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இரண்டுக்கு காரணம் யார்? நாம் தானே. நாம் செய்த நல்ல விளைவுகள் எல்லாம் என்றோ செய்தது இன்று நமக்கு பலனளித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று தெரிந்தோ தெரியாமலோ என்றோ செய்த தீமைகள் இன்று நமக்கு துன்பமாக வந்து கொண்டிருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும் யார் காரணம்? நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று அறிஞர்கள் சொன்ன போல யார் அதை கொடுத்தார்கள்? நாம் தானே அதற்கு முழுக்க காரணமாக இருக்கிறோம். நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவதுவர். ஆகவே நன்மைகள் வருகின்ற போதும் அதற்கு நாம் தான் காரணம், துன்பங்கள் வருகின்ற போதும் அதற்கு நாம் தான் காரணம் என்று உணர்ந்து கொண்டு இன்றிலிருந்து நாம் நம்முடைய நன்மைகளை தரக்கூடிய செயல்களை அதிகப்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் வரத்தானே செய்யும். ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சோலினும் தாம் முந்துரும். பாருங்க, இங்கதான் ஒரு அற்புதமான நிலையை வள்ளுவர் கொடுக்கிறார். எவ்வளவு முயன்றாலும் கோலை விளக்க முடியாது, வெல்ல முடியாது. அந்த விதி, அந்த சட்டத்தின்படி அது நடந்தே தீரும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் பக்குவப்பட வேண்டும். மழை வருவது இயற்கை, அதை நிறுத்த வேண்டாம், அதை விட்டு விடுங்கள், மழை பெய்யட்டும். அதை சமாளிப்பதற்கு ஒரு குடை எடுத்து செல்லலாம், அல்லது தண்ணீர் அதிகமாகின்ற போது அது எப்படி கடப்பது என்பது அதற்கான சிந்தனைகள் செய்யலாம். அதுதான் அந்த மதியினுடைய செயல்பாடாக இருக்கும். ஆகவே அந்த இயற்கை நிகழ்வுகளை நாம் தடுக்க முடியாது. கோளின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அது என்ன நடந்தாலும், நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் அது நிகழ்வுகள் வரும். அந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, அதனை சாதகமாக அமைத்துக் கொள்வதற்கு வேண்டிய வழிமுறைகளை மட்டும் நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். ஆகவே நடப்பது நடக்கத்தான் செய்யும், அது இயற்கை. அந்த இயற்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப அதை நல்வழியில் மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகள் செய்யலாம். இது அந்த ஊழ் என்பது பற்றி வள்ளுவர் சொன்ன ஒரு நிலை. இனி அதே வள்ளுவர் அறிவு என்பது பற்றி சொல்கிறார் பாருங்கள். அந்த அறிவு என்பதை இப்ப நம்ம மதி என்ற நிலையிலே, விதி மதி என்ற நிலையில சொன்னோம். ஆகவே அந்த அறிவு என்ற நிலையில வள்ளுவர் சொல்வதை கூட பார்க்கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளளிக்கலாக. ஒரு மனிதனுக்கு அறிவு கூடுதலாக இருக்கின்ற போது அது எல்லா வகையான பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அழிவராமல் காக்கக்கூடிய ஒரு கருவியாக இருப்பது.
அது ஒரு கோட்டை போல இருந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்கிறது. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கு முன்னளிக்கு. எத்தனை பகைவர்கள் வந்தாலும் சரி, அந்த பகைவர்களிடமிருந்து அவனை காப்பாற்றக்கூடிய ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு நிலையாக அறிவு இருக்கும். அப்ப அறிவு அவனுக்கு துன்பங்கள் வராமல் காப்பது, பகைவர்களிடமிருந்து அவனை காப்பது, எல்லா வகையான செழுமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கு முள்ளளிப்பதாக. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் வைப்பதறிவு. மனதை அதன் விருப்பப்படி போகவிடாமல் நல்லதில் செலுத்த வேண்டும். இப்ப மனம் என்பது நல்லது கெட்டது இரண்டிலும் செல்லக்கூடிய ஒன்று. இந்த நல்லதில் சென்று நன்மைகளை சேகரிப்பதும், தீயதில் சென்று துன்பங்களை பாவங்களை சேகரிப்பதும் மனதினுடைய இயல்பான நிலை. இப்ப மனதை அதன் போக்கில் விட்டுவிட்டால் நல்லது தீயது இரண்டும் சேரத்தான் செய்யும். ஆகவே நாம் மனதை நல்ல நிலையில் மட்டும் செல்லக்கூடிய நிலையில் பக்குப்படுத்தி விட்டால் எப்பொழுதும் நமக்கு நன்மை சேரும். சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றில்பார். நல்லதில் மட்டும்தான் இந்த மனதை செலுத்த வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஆம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிந்தனை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, அதற்கான அவனுடைய வெளிப்பாடுகள் இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றிலும் வரக்கூடிய செய்திகளை சேகரித்துக் கொண்டு எந்தெந்த அளவில் அங்கே உண்மை அடங்கி இருக்கிறது, எந்தெந்த அளவு அதுக்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவரவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் எப்படி சொன்னாலும் சரி, எங்கெங்கு எப்படிப்பட்ட அனுபவம் பிடித்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன்படும் என்று ஆய்ந்து அதனை பயன்படுத்திக் கொள்வது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் பொருள் ஆக செலச் சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. அதாவது உங்களுக்கு தெரிந்த பொருளை தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் பிறர் பேசுகின்ற போது அவருடைய பேச்சில் என்ன நுட்பம் இருக்கிறது, என்ன அறிவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவற்றை பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவாக எளிமையாக சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். பல அருட்தந்தையவர்கள் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றியும் பல்வேறு உண்மைகளை பற்றியும் எவ்வளவு தெளிவாக எளிமையாக சொல்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த பிரம்மஞானத்தை கொடுக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொருவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை, அனுபவங்களை அவற்றையெல்லாம் ஆழமாக கவனித்து அதிலிருந்து சில நுட்பங்களை எடுத்துக்கொண்டு அந்த நுட்பத்தையும் தனது வெளிப்பாட்டிலே பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதுதான் அருட்தந்தையருடைய ஒரு பெருமை, அவருடைய ஒரு பேர் அறிவினுடைய நிலை, அந்த இறைநிலை தெளிவற்ற நிலை. அதுபோன்று அந்த என் பொருள் ஆக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. தனக்கு தெரிந்த செய்திகளை எளிமைப்படுத்தி கோர்வைப்படுத்தி பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, பிறர் ரசிக்கக்கூடிய வகையிலே அதனை ஆழமாக அழுத்தமாக சொல்வது. அதே சமயத்தில் ஒவ்வொருவர் சொல்லக்கூடிய கருத்தையும் ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை, அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த உண்மைகளை உணர்ந்து கொள்ளக்கூடியது. அதுதான் அந்த அறிவினுடைய நிலை. உலகம் தளியது ஒப்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. சில நிகழ்ச்சிகளை கொண்டு பெருமிதம் கொள்வதும் சில நிகழ்ச்சிகளை கண்டு வருத்தம் கொள்வதும் அல்ல. உலக இயல்பை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வதுதான். உயர்ந்தோரிடம் நட்பு கொண்டு என்றும் ஒரே விதமான அன்பு கொண்டு இருக்க வேண்டும். ஆம், நல்லவர்களுடைய தொடர்பு கொண்டு நம்முடைய அறிவை உயர்த்தி கொள்கின்ற போது நமக்கு திடீரென்று ஒரு பெரிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை கண்டு ஒரு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் வருவதோ அல்லது அங்கு ஒரு தடைகளும் துன்பங்கள் வருவதோ இல்லாமல் நாம் வாழ பழகி கொள்ளலாம். எவ்வதுரைவது ஒழுக்கம் உலகத்தோடு அவ்வதுரைவர். உலகத்தோடு மாறுபல்லாதபடி நடந்து கொள்ள வேண்டும். உலகில் அறிஞர்கள் நிறைய சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள், அனுபவங்களை கொடுத்திருக்கிறார்கள், வாழ்க்கை முறை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த அறிஞர்கள் கொடுத்த அந்த செய்திகளை எல்லாம், அவருடைய அனுபவங்களை எல்லாம் முறைப்படுத்திக் கொண்டு அதோடு சேர்ந்து வாழ பழகிக் கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை முறை எளிமையாகிறது. நாமே ஒவ்வொரு அனுபவத்தையும் பெற்று பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய வயது போதாததாக இருக்கும். அதே சமயத்தில் இதுவரை வாழ்ந்த மனிதர்கள் கொடுத்த அனுபவங்கள், நல்ல வினைகளை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு நாம் அதன்படி வாழ்கின்ற போது நாம் அதை அனுபவிக்க முடியும். எவ்வதுரைவது உலகம்
உலகத்தோடு அபதறைவது அறிவு. அப்படி அந்த நல்ல பண்புகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அத்தறிகல்லாவார். அதாவது அறிவுள்ளவரே பின்வரப்போவதை அறிந்து, அறிவுள்ளவர் அறிவு குறைந்தவர் என்பதற்கு என்ன அர்த்தம்? இனி என்ன நடக்கப் போகிறது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கேற்ப நம்ம எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சிந்தனை செய்து அதற்கேற்ப வாழ பழகிக் கொள்பவர்கள் அறிவுடையவர்கள். அதே சமயத்தில் சிந்தனை இல்லாமல் மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்கின்ற போது அந்த துன்பங்களிலே மீண்டும் மீண்டும் துவண்டு கொண்டிருக்கிறார்கள். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அப்ப அறிவு குறைவாக இருக்கின்ற போது பல சிக்கல்களில் துன்பங்களில் வாழ்ந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் துன்பமாக மாற்றிக் கொள்கிறார்கள். அதே சமயத்தில் அறிவுடையவர்கள் எப்படி அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நீந்துகின்ற போது அது சுலபமாக கரை கடந்து விட முடியுமோ அப்படி நடப்பவர்கள் தான் அறிவுடையவர்கள். வெள்ளத்தை எதிர்த்து நின்று போராடி கடைசியில் முடியாமல் அதனோடு வாழ்க்கையை இழந்து விடுகிறார்களே, அப்படி செல்பவர்கள் எல்லாம் அறிவு குறைந்தவர்கள். அஞ்சுவது அஞ்சாமை வேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாற்றலே. ஆம், எதற்கெல்லாம் பயப்பட வேண்டுமோ அதற்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டும். எதை கண்டு அஞ்ச வேண்டியதில்லையோ அந்த இடத்தில் அஞ்சாமல் இருந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தலாம். அஞ்சுவது அஞ்சாமை வேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். ஆம், பொய் சொல்வதற்கு அஞ்சல் வேண்டும், தவறுகள் செய்வதற்கு பயப்பட வேண்டும், பிறரை அவமதிக்கும் போது அஞ்சல் வேண்டும், எளியாரை ஏசுகின்ற போது அஞ்சல் வேண்டும். அதே சமயத்தில் நன்மைகள் செய்வதற்கு துணிந்து செய்ய வேண்டும், தீமைகளை எதிர்த்து போராட வேண்டும், பிறர் துன்பப்படும் போது ஓடி ஓடி உதவி செய்ய வேண்டும். இப்படி எந்த இடத்தில் நாம் பயமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் பயம் இல்லாமலும் சமூக ஒழுக்கத்தை காப்பதற்காக, மக்கள் நன்மைக்காக சில இடங்களில் நாம் அதனை மதித்து நடக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அதைத்தான் அஞ்சுவது அஞ்சாமை வேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிஞர் தொழிலினர்களில் சொல்கிறார்கள். எதிரதா காக்கும் அறிவினார்களை அதிர வருவதோ பொய். அதாவது சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள், அனுபவம் கொண்டவர்கள், அவர்கள் திடீரென நினைத்து வருந்துவதற்கான பெரிய நிகழ்வுகள் வராது அவருடைய வாழ்க்கையில். எதிரதா காக்கும் அறிவினார்களை அதிர வருவதோ பொய். எதிர்காலத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ஓரளவு கணித்துக் கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொண்டவர்களுக்கு திடீரென பேரதிர்ச்சிகள் பெரும்பாலும் வருவது இல்லை. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னென்று. இங்க பாருங்க, வள்ளுவர் உச்சகட்டல். அறிவுடையவர்களுக்கு எல்லாம் அமைகிறது, வேண்டிய எல்லா செல்வம் அமைகிறது, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் என்று சொல்கிறோமே, இவை எல்லாம் அறிவுடையவர்களுக்கு தேவையான பொருள், தேவையான புகழ், தேவையான செல்வாக்கு, தேவையான இன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு முறையாக அமைகிறது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார். அதே சமயத்தில் முறையான அறிவு இல்லாமல் தவறாக பயன்படுத்துவர்கள் பொருள்தான் வாழ்க்கை, புகழ்தான் வாழ்க்கை, புலனின்பம் தான் வாழ்க்கை, செல்வம் தான் வாழ்க்கை என்பவர்கள் அதை தேடி தேடி அலைந்து ஓடி ஓடி அலைந்து வாழ்நாள் முழுவதும் துன்பத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. ஆகதான் வள்ளுவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய எனுமினர். அதையெல்லாம் அறிந்த நிலையில் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிகள் சொல்கிறார்கள், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு உளுமை அது புத்தி. ஆம், அந்த தெய்வம்தான் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறது, உனக்குள்ளும் இருக்கிறது. அந்த தெய்வம்தான் உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது அது விதி. அந்த உணர்ந்த நிலையிலே வாழ பழகிக் கொள்வது அது மதி. ஆகவே இந்த விதி மதி என்பது பற்றி ஒரு அற்புதமான நிலையை நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிகள் தனது எளிமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே கருத்தினை நம்முடைய வள்ளுவர் அவர்கள் அந்த ஊழ் என்ற நிலையிலே, அறிவுடைமை என்ற நிலையை விளக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி, சிந்தனை ஆற்றல் மிக்க அறிஞர் பெருமக்கள், இதுவரை கவனித்துக் கொண்டிருந்த அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, விதி என்பது இயற்கை நியதி, இயற்கை சட்டம். அந்த கருமையத்தில் அமைந்திருக்கக்கூடிய பதிவுகள் அது காலத்தால் அது அப்படித்தான் நடைபெற ஆரம்பிக்கும். ஆனால் அதனை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை முறைகளை, எண்ணம் சொல் செயல்களை அமைத்துக் கொண்டு அதனை நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம், அதைத்தான் மதி என்று சொல்கிறோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இப்ப நீங்க அழகா சொன்னீங்க ஐயா, இயற்கை சத்தியே விதி, அதை அறிந்து நடப்பது மதி. அதை அழகா சொன்னீங்க. நினைக்கும் ரசிக்கும் நிலைமையை மதி என்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. உயிரே உயிரே விதி, அதுவே மதியாவும் மாறலாம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்து சொன்னீங்க. அது ஒண்ணு. இப்ப ஊழ் வினை அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். ஊழுனா இயற்கை. ரெண்டாவது ஐயா 3 தலைமுறைகள் கூட, அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க 3 தலைமுறை வாழ்ந்தவர்கள் 3 தலைமுறை கெட்டவர்கள் கூட கிராமத்துல அடிக்கடி இந்த பழமொழியை சொல்லுவாங்க. இப்ப நீங்க எவ்வளவுதான் விதி வழியதா இருந்தா வேண்டாம்னாலும் அந்த செல்வம் கிடைக்குது. அது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணனாலும் கிடைக்கல அப்படின்னா, இந்த சட்டம் ஐயா, இந்த இயற்கை நீதி, பிரபஞ்சத்துக்கு இந்த விதி இருக்கா, இல்ல பிரபஞ்சம் தான் இந்த விதியை நமக்கு கொடுக்குதா, இல்ல நம்ம கர்மாவா? இப்ப சில சமயம் ஐயா முயற்சி பண்றோம், அது ஒழுங்கா கிடைக்கலன்னா அந்த முயற்சி நம்ம கொஞ்ச நாள்ல சோர்ந்து போயிடுறோம். 4 தடவை முயற்சி பண்ணிட்டு அப்பா கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு நினைக்கிறோம். இப்ப இதெல்லாம் இந்த சமய விதி விளையாடையில கொஞ்சம் கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல ஐயா. அப்ப இயற்கை நினைச்சா, அந்த பிரபஞ்சம் நினைச்சா அந்த சட்டத்தை நமக்கு மாத்தி கொடுக்கலாம்ல ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். பிரபஞ்சம் நல்லதான் நினைக்குது. பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்யறதுக்கு தான் பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. போன பிறவி, அதுக்கு முன்னாடி பிறவி, 5 பிறவி, 10 பிறவி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கணக்குல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரத்தான் செய்யும். கடந்த பிறவிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஆனா அதனுடைய பலன்களை நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். அதனாலதான் நம்ம இப்ப அதை ஒண்ணு மாத்த முடியாது. அது நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அதை ஏத்துக்கத்தான் வேணும். ஆனா இப்ப நம்மளால முடிஞ்சது, இப்போ இவ்வளவு துன்பங்களுக்கு இடையில நன்மைகளே செஞ்சு வந்தா கண்டிப்பாக இது நம்முடைய வாரிசுகளுக்கு நன்மையாக அமையும். ஏன்னா எல்லாம் கர்மயத்துல பதிஞ்சிருது. பதிந்ததெல்லாம் செயல்பாட்டுக்கு வரத்தான் செய்யும். அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. பதிந்தது எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். ஆகவே பழைய பதிவுகள்ல நன்மைகள் வந்தாலும் சரி, தீமைகள் வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். இனி புதிதாக பதிவதெல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக இப்ப இன்னைக்கு அதான் ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்ல, நன்றாங்கால் நல்லவார் காண்பவர் நன்றாங்கால் அல்லல் படுவதவர். நல்லது வரும்போது மட்டும் நான் செஞ்சதுன்னு சொல்றோமே, அப்ப துன்பங்கள் வருகின்ற போது அதுவும் நம்ம செஞ்சது தானே, அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இரண்டுமே நாம் தான் காரணம். தெரிந்து செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம், இந்த பிறவியில் செய்திருக்கலாம், போன பிறவியில் செய்திருக்கலாம், 10 பிறவிகள் 20 பிறவிகள் முன்னர் கூட செய்திருக்கலாம். நம்ம கணக்கு தான் நம்ம கிட்ட வரக்கூடிய சம்மந்தம் இல்லாம நம்ம கிட்ட வராது. ஆனா நமக்கு அந்த கணக்கு தெரியாது. இப்ப நமக்கெல்லாம் தெரியும், அந்த பதிவு பிரிக்கும் போது மகர்ஷியர்கள் அருமையா சொல்லுவாங்க, சஞ்சித கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று சொல்லி. சஞ்சித கர்மம் என்பது நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக, மூதாதையர்கள் மூலமாக வருவது. பிரார்த்த கர்மம் என்பது பிறந்ததிலிருந்து இதுவரை நாம் செய்தது. இப்படி இந்த இரண்டும் தான். இந்த இரண்டிலும் என்ன இருக்குதோ அதுக்குரிய பலன்கள் வந்துதான் தீரும். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லது வந்துச்சுன்னா அனுபவிச்சுக்கலாம், துன்பங்கள் வந்தாலும் அனுபவிக்கத்தான் வேணும். அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். அதுபோ இனி நான் செய்ய இருப்பது ஆகாமிய கர்மம். அந்த ஆகாமிய கர்மத்தை மட்டும் நான் முறைப்படுத்திக் கொண்டால் போதும். இனி அது எனக்கு புண்ணிய பலனாக மாறும். புண்ணிய கொள்முது என்று சொல்லி நம்முடைய புலவன் தங்கவலையவெல்லாம் அடிக்கடி சொல்வார்கள். அப்படி இனி நான் என்னுடைய ஆகாமிய கர்மத்தை, இனி நான் செய்ய இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா எண்ணம், சொல், செயல் அத்தனையும் நான் ஒழுங்குபடுத்திக் கொண்டால் இனி எனக்கு அது புண்ணிய கொள்முதலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நானும் என்னுடைய சந்ததியும் ஒரு நல்ல பலனை அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ இதுவரை செய்தது அதற்குரிய நன்மைகள் வரலாம், தீமைகளும் வரலாம். அவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரானாலே அது துன்பம் துன்பமாக தெரியாது. பயந்து ஓடுகின்ற போதுதான் துன்பம் துன்பமாக தெரியும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரானால் அது ஒரு அனுபவமாக மாறிவிடும். அதை நல்ல அனுபவமாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். மனிதனுடைய அறிவு பெரும்பாலான நிகழ்வுகளை நல்ல அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல
அந்த ஒரு வெள்ளம் ஒடுகிறது என்று சொன்னால் வெள்ளத்தோடு சேர்ந்து நீந்தி கரையை அடைந்தால் சுலபமாக அடையலாம். ஆனால் எதிர்த்து நின்று போராடினால் அந்த போராட்டத்தில் தோல்வி அடைந்து விடுவோம். அப்படி அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நீந்து பழகி கொண்டதால் தான் இன்று எத்தனையோ மக்கள் வாழ்க்கையை சுலபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுல இயற்கை சட்டம் மாறாது. யாருக்காகவும் எதற்காகவும் இயற்கை சட்டம் மாறாது. கர்மயத்தில் வந்தது நடந்தே தீரும். இதை ஏற்றுக்கொண்டு அதை நன்மையாக மாற்ற முடியுமா? முயற்சி செய்தால் நிறைய விஷயங்களை நன்மையாக மாற்ற முடியும். மனிதனுக்கு அந்த அறிவு இருக்கிறது, அந்த தெளிவு இருக்கிறது. ஒரே விஷயம் ஒருவருக்கு இன்பத்தை தருகிறது, இன்னொரு மனிதனுக்கு துன்பத்தை தருகிறது. அதை எப்படி அணுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. ஆகவே இயற்கை சட்டத்தை மதிப்போம். அதை முடிந்த வரை அதை நம்முடைய வாழ்க்கைக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இடையிலே சில துன்பங்கள் வந்தால் அதை துன்பம் என்று நினைக்காமல் அனுபவங்களாக நாம் அதை எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அதாவது கொண்டு வந்த வினை தொண்டு செய்தால் போதும்னு அதை நிறைய செஞ்சுட்டோம்னா ஓரளவு எல்லாத்துலயுமே சரியா போயிடும். அந்த தொண்டு செய்ய ஆரம்பிச்சோம்னா துன்பம் துன்பமாக தெரியாது. நாம் எப்பொழுது மற்றவருடைய துன்பத்திற்கு உதவி செய்ய நாம் முயல்கிறோமோ அப்பொழுது நமக்கு துன்பம் என்பது இல்லாமல் போய்விடும். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா, நல்ல தலைப்பு. இல்லையம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். பேரஸ்ரீ ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்க ஐயா. மிக சிறப்பான உரை. விதி மதி என்றதை பத்தி நிறைய நம்ம கேட்டிருந்தாலும் ஐயா பவர் பாயிண்டோட ரொம்ப தெளிவா விளக்கி சொல்லிட்டீங்க ஐயா. விதின்னு என்ன, மதி நம்ம அது வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இது விதிக்கப்பட்டிருக்குது. நம்ம கடந்த செயலுக்கு தகுந்த விளைவாக இப்போ வந்திருக்கும் போது நம்ம ஏன் அதை நம்ம பெருசா நம்ம திருவள்ளுவரும் நிறைய சொல்லியிருக்கிறத ஐயா சொன்னீங்க. அதான் மகரிஷியும் சொல்லியிருப்பாரு, இந்த உடல்ல சிக்கல் இல்லாம இருக்க முடியாது, உடல்ல உயிர் சிக்கிட்டு இருப்பதே ஒரு சிக்கல் தான் அப்படின்னு கூட நகைச்சுவா ஒரு உரையில மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பாரு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இப்போ ஜாதகம் ஜோசியம்னு போயிட்டு நமக்கு என்ன நடக்குது, இப்போ என்ன திசை ராசி என்பதெல்லாம் இப்ப நம்ம சரியா கணிக்கிறவங்களும் இப்போதைக்கு 90% பேர் சரியான ஜோதிடர்கள் இல்லை என்பதும் தெளிவா தெரியுதுங்க ஐயா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காம மகரிஷி கொடுத்த வழிகள், பஞ்சபூத நவகிரக தவம், மற்றபடிய நம்முடைய மகரிஷியினுடைய மனவளக்கலையில நம்ம சொல்லப்பட்டிருக்க அத்தனையும் நம்ம முறையா கடைபிடித்து உடற்பயிற்சி காய்கள் அத்தனையும் நம்ம கடைபிடித்து வந்தா நமக்கு எல்லாமே சிறப்பா நடக்கும். ஜோசியம் அது இதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது இல்லைங்களா ஐயா? இந்த இதை பத்தி ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்வார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைப்பட்டு. நம்ம வேலையை நம்ம சரியா செய்துட்டு வந்தா அதுவே போதுமானது. நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை சரியா செய்தால் போதுமானது. ஆனால் அதே சமயத்தில் ஜோதிடம் என்பது சரியான முறையில் கணிக்கப்பட்டு சரியான முறையில் சொல்லப்பட்டால் அதில் சில உண்மைகள் அடங்கியிருக்கிறது. இன்று அந்த ஜோதிடம் என்பது வியாபாரம் ஆகிவிட்டது. அதனால அதை நம்பி காரியங்கள் செய்ய முடியல. நீங்க அதனால நல்ல ஆழமா தவம் செய்யுங்க. தவம் செய்கிற போது உங்களுடைய மனதிற்கு என்ன தீர்ப்பு வருகிறதோ அந்த தீர்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனியா போய் நீங்க ஜோதிடர் நாடி நாடி செய்யணும்ன்ற அவசியம் கூட இல்லை. தவத்தின் ஆழத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முடிவுகள் அது பெரும்பாலும் நல்லதாயிரும். அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் ஜோதிடம் என்பது சரியான முறையில் சரியான நபர்களால் கணிக்கப்பட்டால் அதில் சில உண்மைகள் அடங்கி இருக்கிறது. அது எப்படி ஒரு விஞ்ஞானம், அந்த விஞ்ஞான கருத்துக்களை நாம் மதிக்கிறோமோ அது ஒன்று நல்ல ஜோதிடர்கள் கணித்தால் அதில் உண்மைகள் இருக்கிறது. நமக்கு வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கலாம். இல்ல அதுல உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னாக்கா நீ அதை பத்தியே கவலைப்பட வேண்டாம். நாம் செய்யக்கூடிய செயல்களை ஒழுங்குபடுத்தினால் போதுமானது. கண்டிப்பாங்க. ரொம்ப சிறப்பான விளக்கங்கய்யா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சிறக்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஸ்ரீமதி அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஸ்ரீலங்கால இருந்து ஸ்ரீமதி அழைக்கிறேன். வாழ்க வளமுடன்.
சிறப்பியா சிறப்பு. இன்னைக்கு விதியும் மதியம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சிறப்பான நம்ம நாட்டில எல்லாம் இப்ப விதியின் அமைப்புலதான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதனால என்ன இந்த நேரம் எது நடக்குன்னு தெரியாம நம்ம எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கோம். இப்ப எனக்கு இதுல என்ன கேள்வினா ஐயா, ஆஹ் ஒரு செயல் விளைவு தத்துவத்தை பத்த ஒரு கேள்வியா நான் கேட்க போறேன். பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இப்ப அரசியல் தலைவர்களை நாங்க தான் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். சில நேரங்கள்ல அவர்கள் தவறு விட்டால், பிழை ஏதாவது விட்டால், அது பதிவுகள் கூட நம்மையும் சேருமாய்யா? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு அரசியல் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்ப நம்ம நல்லவரை தேர்ந்தெடுத்தோம்னா கண்டிப்பா அவர்கள் மூலமாக எத்தனையோ நன்மைகள் வருகிறது, சமுதாயம் நன்மை அடைகிறது. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு அல்ல பல காரணங்களுக்காக தேவையில்லாதவர்களை கூட தேர்ந்தெடுத்துறாங்க. அப்ப அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க. அப்ப அவர்கள் துன்பத்தை கொடுக்கறதுக்கு நாம் தான் ஒரு காரணமாக இருக்கிறோம். அப்ப அதனுடைய பதிவுகள் கொஞ்சம் நம்ம கிட்ட வரத்தானே செய்யும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இல்லாம நம்ம ஏதோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ வேற ஒரு காரணத்துக்காகவோ ஒரு தவறானவர் என்று தெரிந்தும் நாம அவர் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சமுதாய ஒரு பாவப்பதிவுகள் வினைகள் நமக்கு ஒரு பங்கு வரத்தானே செய்யும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அது மகரிஷி கூட ஒரு இடத்துல சொல்லுவார். அதாவது வாழத் தெரியாதவர் வாழ்கின்ற நாட்டிலே ஆளத் தெரியாதவர் தான் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்வார்கள். அதனால இன்னைக்கு தேர்ந்தெடுத்த பின்னர் நம்ம வருத்தப்படுறதை விட தேர்ந்தெடுத்ததுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் நல்லவங்களான்னு பார்த்து செய்யறது நல்லது. அப்படி தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவங்க உண்மையிலே நல்லவர்கள் இருந்தால் அதனுடைய நன்மைகள் ஒரு பகுதி நமக்கு கிடைக்கும். அவர்களே சமுதாயத்துக்கு துன்பம் தரக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பதிவின் ஒரு பகுதி நமக்கு வரத்தானே செய்யும். நம்ம தானே தேர்ந்தெடுப்போம். அப்ப அதுக்குரிய பலன் நம்ம அனுபவித்தானே. வாழ்வுடைய வாழ்வு. ஏன்னா அவர்கள் சொல்ற சில விஷயங்கள் அவங்க எல்லாம் ஓகே இப்படித்தான் நாட்டை இப்படித்தான் வச்சிருப்பாங்கலாம் சொல்றதுனால நம்ம ஓகே இவங்களுக்கு போட்டா நல்லா இருக்கும், இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு செய்யறோம். சில நேரங்களை தவறான சில நேரங்களை நம்ம முடிவு கூட பிள்ளையாகவும் இருக்கலாம். அப்ப அதே அவங்க சில தவறான விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் தானே அவரை. அப்ப ஓகே இப்ப அந்த பதிவுகள் நமக்கு வருமானட்டு கொஞ்சம் நம்ம ஒரு முயற்சி அந்த நேரத்துல நம்முடைய அறிவுக்கு ஏற்ற வகையில சிந்தனை செய்து பார்ப்போம். இவர்கள் இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்வார்களா என்று பார்ப்போம். ஒருவேளை நம்ம முடிவு எடுத்த பின்னர் அவங்க நடைமுறையில் வரும்போது சில மாற்றங்கள் கூட இருக்கலாம். அது ஒரு அனுபவம் என்ற நிலையில் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஒழிய நாம் தெரிந்தே வேண்டாதவர்களை எடுக்க வேண்டாம். தெரியுது இவங்க கண்டிப்பா நன்மை செய்ய மாட்டாங்க, இவங்க வந்த சமுதாயத்துக்கு துன்பம் தான் கொடுப்பாங்க தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தெளிவாக தெரிகின்ற போது நம்ம அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம். இல்ல பொதுவாக நம்ம யோசனை செய்யறோம், அந்த நேரத்தில் நமக்கு கிடைச்ச யோசனைப்படி அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், தேர்ந்தெடுத்தோம். பின்னர் அவருடைய செயல்பாடு வருகின்ற போது கொஞ்சம் மாற்றம் இருக்குது. இது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். வாழ்க்கை. சரியா, நன்றியா, நன்றி. வாழ்களும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமதி. வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. நீங்க பேசினது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. திருக்குறள் ஊழி பெருவழி யாவுலன்னு சொன்ன மாதிரி தெய்வத்தார் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கு. இப்போ ஒரு தாய் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அவங்க நல்ல நிலைமைக்கு வரச்ச ஒரு விபத்தோ இல்ல அந்த பிள்ளையோட அறியாமையாலேயோ தன் வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாக்க அந்த தாய் அது வரைக்கும் செஞ்ச உழைப்புக்கு என்ன பலன் இருக்கு? அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்கல. அதோட அந்த வழியில இருந்தும் அவங்க வெளியே வரணும் இல்லைங்களையா? கண்டிப்பா, கண்டிப்பாமா. இது ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பு என்பது அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை அதிகமா தெரியும். வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு பெருசா அது தோணாது. ஆனால் கண்டிப்பாக அந்த அனுபவிக்கூடியவர்களுக்கு அது பெரும் வழியாகத்தான் இருக்கும். ஆனா இயற்கையில ஒரு காரண காரியம் இல்லாமல் அது நடக்காது. இன்றைக்கு இந்த பிறவியில அவங்க நிறைய அர்ப்பணிப்பு செய்து அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த
பழைய பிறவிகள்ல இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்தது நமக்கு அந்த கணக்கு தெரியாது. ஆகவே நாம் அனுபவிக்க வேண்டிய சில துன்பங்கள் இருக்கிறது. அந்த துன்பங்கள் இப்படி வந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய நிலையில் அது வருகிறது. அதனால நம்ம வந்து அதை பெரிதாக எடுத்துக்கிட்டு ஐயோ நடந்துருச்சே என்று அந்த வருந்தி கொண்டே இருப்பதால ஒரு பெரிய பலனில் மேலும் மேலும் துன்பங்கள் அதிகமாயிடுது. சரி, இது வந்து நான் இவ்வளவு சிரமப்பட்டேன், இருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்துருச்சு. இனி இது போன்ற நிகழ்வு மற்றவர்களுக்கு நடக்காத வகையில் என்னால் என்ன செய்ய முடியும், அல்லது மீதம் வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். வருந்தி கொண்டே இருப்பதால் மாற்றங்கள் வருவதில்லை. ஆனால் அதற்குரிய வழிமுறைகளை தேடுவதால் நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரலாம். ஏன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வேற மாற்றங்கள் வந்துடாது. ஆனா அதே சமயத்தில் நம்முடைய அறிவை, அந்த சிந்தனை ஆற்றலை பயன்படுத்தி அடுத்து என்ன மாற்றம் கொண்டு வருவது பார்க்கின்ற போது கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இந்த குடும்பத்திற்கு ஏதாவது நாம் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வருந்தி கொண்டிருப்பதனால நீங்கள் பாதிக்கப்படுவதை விட அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதை காப்பாற்ற வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் அந்த வருத்தத்தின் மூலமாக அந்த இடத்தில் ஒரு தொய்வு வந்து விடுகிறது. அப்போ அந்த தொய்வை கொஞ்சம் நீக்கினால் அது மற்றவர்களுக்கு இன்னும் இப்பொழுது வாழக்கூடியவர்களுக்கு ஒருவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி வாழக்கூடியவர்கள் பக்கத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே அது நடந்து போன நிகழ்ச்சி, அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, இயற்கை காரணங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே அதை இயற்கை கொடுத்தது ஏற்றுக்கொண்டு சரி இனி இந்த நாளிலிருந்து நான் அடுத்து என்ன செய்வது என்று கொஞ்சம் திட்டமிட்டு செய்தால் நீங்களும் அந்த சூழ்நிலையில் விடுபடலாம். மற்றவர்களுக்கும் அந்த குடும்ப உறுப்பினர் மற்றவர்களும் விடுபட்டு ஒரு நல்ல நிலையில் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வருந்தி கொண்டே இருப்பதால் உங்களுடைய உடல் பாதிக்கிறது, மனம் பாதிக்கிறது, அது மீண்டும் மீண்டும் துன்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே வருத்தத்தை தவிர்த்து அடுத்து என்ன மாற்றம் செய்யலாம் என்று கொஞ்சம் சிந்தனை செய்யலாம். ஏன்னா இறைவன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு துன்பத்தை கொடுத்து வேறொரு வழியை காட்டுகிறார். அது ஞானிகள் சொல்வார்கள், ஒரு கதவை இறைவன் மூடுகின்ற போது இன்னொரு கதவை திறந்து வைப்பார் என்று சொல்லி. அருட்தந்தையர்கள் அதை இன்னும் எளிமையாக சொல்வார்கள், இன்னொரு கதவை திறந்து வைத்து விட்டுத்தான் இறைவன் ஒரு கதவை மூடுவார். ஆகவே இங்க ஒரு துன்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு சாதகமான ஒரு செயல் இன்னொரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. அது எந்த கதவு திறந்திருக்கிறது என்று பாருங்கள். கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றம் அங்கே காத்து கொண்டிருக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. நன்றி ஐயா. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? கேளுங்க. தோன்றி புகழோடு தோன்றுக, அக்தரின் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு ஒரு குறள் இருக்கு ஐயா. எல்லா உயிர்களுக்கும் புகழ் என்பது எப்படி ஐயா சாத்தியமாகும்? அதாவது இப்ப முதல் இலை விடுறும் போது அதை நம்ம பெருமையா நினைப்போம், அடுத்தடுத்து இலை வரும்போது அதை நம்ம கவனிக்க மாட்டோம். அது போல எல்லாரும் புகழ்ன்றது எப்படி ஐயா சாத்தியம்? இல்ல, எல்லாருமே அவரவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நன்மை தரக்கூடிய வகையில அமைத்துக் கொண்டால் எல்லோருமே மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு காலம் வரும். நம்ம செய்யறது எல்லாமே எனக்காக அல்ல, இந்த சமுதாயத்திற்காக, மற்றவர்களுக்காக என்று சொல்லி மற்றவர்களின் நன்மையை கருதி நாம் செய்கின்ற போது உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக எத்தனையோ பேர் பயனடைவார்கள். நீங்க நினைக்கலாம் நீங்க ஒரு சாதாரண இடத்துல இருக்குன்னு சொல்லி. இல்லை, உங்களால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். நேரடியா முடியாட்டி கூட நீங்கள் வாழ்த்தலாம், நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணலாம். அந்த எண்ணத்தின் மூலமாக எத்தனையோ பேர் நன்மை அடைவார்கள். உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்த்தோம்னு வச்சுக்கல, தினம் இந்த உலகத்தை 50 முறை 100 முறை வாழ்த்துகின்ற போது உலகத்தில் எத்தனையோ பேர் அந்த பயனை அடைவார்கள். அப்ப யாருன்னு உங்களுக்கு முகம் கூட தெரியாது, அடையாளம் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாழ்த்திய வாழ்த்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த உதவி செய்தவர்கள் எனக்கு இறைவன் உதவி செய்தான் என்று ஏதோ ஒரு வகையிலே அதை மகிழ்கிறார்கள். பாருங்கள், அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைகின்ற போது அந்த மகிழ்ச்சியின் ஒரு பகுதி உங்களுக்கு வந்தே தீரும். அவருடைய முகம் தெரியாமல் இருக்கலாம், அந்த உருவம் தெரியாமல் இருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் நினைத்த நல்ல செயல்கள் அது இயற்கையில் ஏதோ ஒரு பகுதிக்கு சென்று பலன் அடைந்திருக்கிறது. அப்படி அந்த புகழ் என்பது அது நேரடியாக வந்து பாராட்டுவது மட்டுமல்ல, பலர்
நீங்கள் செய்த செயல்களின் விளைவாக பயனடைந்திருந்தால் அந்த பயனடைந்தவர்கள் மனதிற்குள்ளே நினைக்கக்கூடிய நினைப்பு தான் அது புகழ், உண்மையான புகழ் என்று சொல்வது. அதுபோக நேரடியா வந்து பார்க்கறது, பாராட்டுறது, இதெல்லாம் ஒரு ஒரு தற்பெருமையை அந்த ஈகோகத்தை கூட்டக்கூடிய நிலை. பயனடைந்தவர்கள் அதை நினைத்து பார்க்கிறார்கள் பாருங்கள், அதுதான் உயர்வு புகழ் என்று சொல்லக்கூடியது. அப்படி ஒவ்வொரு மனிதனும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கலாம். அதுக்கு பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டும் என்ற அர்த்தமெல்லாம் இல்லை. நீங்கள் மனதார மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஆழமான எண்ணம் இருந்தால் போதும். உங்களால் எத்தனையோ பேருக்கு, 1000 பேருக்கு நன்மைகள் செய்ய முடியும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான பதில் ஐயா. அம்மாவை நன்றிங்கம்மா. கலைமதி, நீங்க ஐயா நான் பேசிட்டேங்க ஐயா. பேசுறீங்க. சரி சரி. ஆமாங்க ஐயா. உமையால் பேசியாச்சுங்களா? உமையால் பேசியாச்சுங்களா? உமையால் தான் பேசலாங்க. எனக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இல்ல. சரிம்மா. அடுத்த அன்பராக உமையால் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். உமையால் அம்மா, நீங்க பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்க ஐயா, சொல்லுங்கம்மா. விதியை மதியால் விழலாம் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. இப்போ ஒரு விதி இருக்குங்க ஐயா, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. பட் எல்லாருக்கும் வந்து நம்ம டே டு டே கடமைகளை செய்யணும். அப்போ வந்து அவங்களுக்கு டே டு டே கடமைகளை செய்யறதுல சிக்கல்கள், அது உடல்ல சோர்வு, அந்த சோம்பேறித்தனம், அதெல்லாம் சொன்னீங்களேங்க, செல்வம் போறதுக்கு வழிங்கிற மாதிரி, அறிவின்மை, அதெல்லாம் இருக்குங்க ஐயா. ஆனா அவங்களும் டெய்லி லைஃப் லீட் பண்ணணும், நார்மல் வேலை லீவ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்றது? அவங்க விதினாலதான் அப்படி இருக்கு, கர்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அவங்க நல்லா வரணும், இது பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பயிற்சி முயற்சி செய்யணும் ஐயா? சரி சரி சரி. இப்ப என்னன்னா, சில துன்பங்கள் வருது, அதுல சோர்வு வருது, ஒரு சோம்பல் வருது, துவண்டு போறாங்க போது, அப்போ எந்த அளவு நம்மனால ஒரு செயல்பட முடியுமோ, சின்ன அளவுல, பெருசா செய்ய முடியாத அளவுக்கு கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்க காட்டியும் பரவாயில்ல, சின்ன சின்ன அளவுல செய்யலாம். அதுதானே அந்த வள்ளுவர் சொல்றார், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி இதன் மெய்வருத்த கொள்ளி. உங்க அந்த நேரத்துல அந்த இதுல வந்து ஒரு சின்ன சின்ன அளவுல என்ன செய்ய முடியும்? நம்மளால ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் போட முடியாட்டியும் பரவாயில்லை, 2 அரிசி எடுத்து வெளியே போட்டா 10 எறும்பு வந்து சாப்பிட்டு நிம்மதியா போகும். அந்த மாதிரி பெரிய பெரிய அளவுல நம்மளால காரியங்கள் செய்ய முடியாட்டியும் கூட பரவாயில்லை, சின்ன சின்ன அளவுல. ஒண்ணுமே முடியல, எந்திரிக்க கூட முடியலையா, கொஞ்சம் படுத்திருந்து கூட மற்றவங்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அல்லது என்னுடைய உடல் சரியாயிட்டு வருது, என்னாலேயும் நான் நல்லபடியா நடக்க முடியும், எந்திரிக்க முடியும் என்று ஒரு கற்பனை செய்து பாருங்க. ஏன்னா எண்ணத்தால் எத்தனையோ காரியங்களை செய்யலாம். எண்ணம், சொல், செயல், அந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். செயல் செய்வது ஒரு முடிவான நிலை. ஆனா அதற்கு முன்னாடி நல்லதை எண்ணி பார்க்கலாமே. எந்திரிக்கவே முடியாட்டி கூட நம்ம மனதால சில நல்ல விஷயங்களை எண்ணலாம். வாய்ப்பு கிடைச்சா வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அதுக்கு பின்னாடி வாய்ப்பு கிடைக்கின்ற போது நாம் நம்முடைய செயல்பாட்டுக்கு கூட வரலாம். அதனால சின்ன சின்ன அளவுல நம்முடைய நல்ல காரியங்களை தொடங்கலாம். அது கண்டிப்பாக அது மொத்தமாக சேர்க்கின்ற போது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இயற்கையில அந்த விதி என்பது ஒரு அனுபவிக்கத்தான் வேணும். அது வரும், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப பயந்துராம, ஒதுங்கி போகாம, ஒரு மூலையில போய் உட்காந்துக்காம, அந்த நேரத்திலும் நம்மால முடிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த குமணன்னு சொல்லி ஒரு வள்ளல் இருந்தான். அப்ப வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க தம்பி காட்டுக்கு துரத்தி விட்டுறாரு. அந்த காட்டுல வந்து ஒருத்தர் வந்து நீங்க ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப வந்து சொல்றாரு, என்னுடைய தலையை கொண்டு வந்தாக்க என் தம்பி நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்கான், என் தலையை வெட்டிட்டு போன்னு சொல்றாரு. அதுதான் அந்த நேரத்தில் அவரால் செய்ய முடியுது. ஆனா அதுக்காக அவர் தலையை வெட்டிட்டு போகல. இப்படி துன்பங்கள் வருகின்ற போது கூட இயற்கை நம்மை சோதனை செய்கிறது. அந்த துன்பத்திலும் நாம் ஏதாவது நன்மைகள் செய்ய முடியுமா என்று சொல்லி பார்த்தால் கண்டிப்பாக அந்த துன்பத்திலும் நம்மால சில நன்மைகளை செய்ய முடியும். அதை என்னவென்று நாம் ஆராய்ச்சி செய்து அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கிட்டா போதும். அதுக்காக உடலை வருத்தி அந்த துன்பத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அந்த நிலையில் சாதகமான அளவிற்கு
நாம் சில காரியங்களை செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. உரை ரொம்ப சிறப்பா இருந்துங்க ஐயா. ஐயா இப்ப இயற்கையின் சட்டத்துக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை, மீள முடியாதுங்கிறது சரியான விஷயம். இப்ப நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கறதுக்கு தொண்டு செய்தா வரக்கூடிய ஏதாவது சரியாகும் நம்ம சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்ப அதை நம்ம செய்யற மாதிரி நம்ம செய்யறோம்னு வச்சுங்களேன். இப்ப அதை மத்தவங்க இவன் என்ன கர்மம் செஞ்சான்னு தெரியல, தொண்டு செஞ்சு போக்குறதுக்கு நம்மள்ட்ட இது பண்ண அப்படிங்கிறது அந்த சூழல்லையும் நம்மள அந்த வார்த்தையை சொல்றப்ப நம்ம மேற்கொண்டும் அந்த இது செய்யறப்ப அந்த கர்மாக்களோட இந்த கர்மாக்கள் சேர்க்கிறதா அர்த்தமாகும். இல்ல என்னன்னங்கய்யா, உங்களுடைய மனதுக்கு அது நியாயம்னு தெரிஞ்சுன்னா நீங்க அதை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட் சொல்லி மீட்கிறது கொண்டு வருது. எப்படிங்க ஐயா இது பண்றது? வாழ்க்கை முடியா இல்ல, எப்பவுமே மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம பெருசு பண்ண வேண்டியது இல்லைங்க. அதுல உங்க மனசுக்கு அது நியாயம்னு தெரிஞ்சதுனாக்கா நீங்க துணிஞ்சு செய்யுங்க. ஏன்னா சிலர் உங்க மேல பிரியமா இருந்து உங்களை வாழ்த்தக்கூடிய நிலையில சில கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். சிலர் உங்களுக்கு பிடிக்காத நிலையில உங்களுக்கு சில இடைஞ்சல் வர்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க மனதுக்கு நியாயம்னு தெரிஞ்சதுனாக்கா நீங்க துணிஞ்சு செய்யுங்க. மகரிஷி சொல்றாரு, எண்ணம் சொல் செய்யலாம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உள்ளத்துக்கோ நன்மை தரும் என்று சொன்னால் அது புண்ணியம். தொடர்ந்து துணிஞ்சு செய்யுங்க, கவலைப்படாம செய்யுங்க. இல்ல ஏதாவது இடைஞ்சல் வரும்னா அது ஒரு பாவம், அது செய்யக்கூடாது. அவ்வளவுதான ஒழிய. அதனால நீங்க துணிஞ்சு செய்யுங்க. மற்றவங்களுடைய கமெண்ட்ஸை பத்தி எதிர்பார்க்க வேண்டாம். இன்று யாரெல்லாம் உங்களை குறை சொல்கிறார்களோ அவர்களே நாளை உங்களை தேடி பாராட்டலாம். அது காலங்கள் மாறும். அதனால அதுக்காக நம்ம அந்த நேரத்துல அதை நினைச்சு வந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்க மனசுக்கு இந்த காரியம் நல்லதுன்னு தெரியும், நீங்க துணிஞ்சு செய்யுங்க. யாரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை சாமிஜி சொன்ன அந்த போட்டு பாக்குறீங்க, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ உள்ளத்திற்கோ அது நன்மை தரும் என்று சொன்னால் நீங்கள் துணிந்து செய்யுங்கள். மற்றவர்கள் சொல்றதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படியே அவங்க சொல்றது உங்களுக்கு குறை சொல்ற மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா குறைகளை நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டாம். அது ஏதோ அவர்கள் ஒரு அறிந்தோ அறியாமல சொல்லலாம். அது அவருடைய அந்த குணத்தை காட்டுவதாக இருக்கலாம். அதை நம்ம பெருசுபடுத்த வேண்டாம். நம்ம எல்லாரோடையும் சண்டை கட்ட ஆரம்பிச்சா நமக்கு வேலை செய்யறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அதே சமயத்துல உங்க மனசுக்கு நீங்க செய்யறது நியாயம்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க துணிஞ்சு செஞ்சுட்டு போங்க. மற்றவருடைய கமெண்ட்ஸை பத்தி கவலையே பட வேண்டாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க சிறப்புங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்க சொல்லுங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா உங்க உரை. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம எண்ணம் சொல் செயல்ல தான் நம்ம வினைகளை செஞ்சுட்டு கர்மம் ஏத்துக்கிறோம். நமக்கு தெரியும் அது சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு. ஆனா இப்ப நம்ம நல்லதே செய்யறோம், ஆனாலும் நமக்கு கஷ்டங்கள் வருது. அப்ப நம்ம முற்பிறவிக்கு தான் போய் நிக்கிறோம், முன்னாடி என்ன செஞ்சோமோ. அப்ப என் பையன் கிட்ட சொல்லும் போது அவர் கேட்கமா, அந்த முற்பிறவி எல்லாம் தயவு செய்து மூட்டை கட்டி போட்டுருமா. ஏன்னா நீங்க என்னம்மா, நீங்க முற்பிறவி நம்ம இப்ப பிறந்திருக்கோம், என்ன செய்யறோம் அதை பாருங்க. அத முற்பிறவில நீங்க எப்படி இருந்தீங்க, அதை எப்படி அவங்களுக்கு தெளிய வைக்கிறது? வாழ்க வளமுடன். இல்லை, ஏன்னா குழந்தைகள் அவங்க கொஞ்சம் ஒரு புரட்சிகரமான சிந்தனை இருக்கக்கூடியவங்க. அதனால பழைய சிந்தனைகளை பத்தி நம்ம சொல்லும் போது உடனே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்ககிட்ட போய் நம்ம அதை தர்க்கம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மட்டும் ஒண்ணு சொல்லலாம், இப்ப நம்ம நல்லது செஞ்சா நம்மளால நல்லது அனுபவிக்க முடியும் இல்லையா. அதனால இப்ப நம்ம நல்லது செய்யலாம் என்று சொல்லி அந்த பழசை பத்தி நம்ம நிறைய அவங்ககிட்ட தர்க்கம் பண்ண வேண்டாம். அவர்கள் வயது வருகின்ற போது தானாக அவங்க அதை உணர்ந்து கொள்வார்கள். ஏன்னா இன்றைக்கு நம்ம ஏன் இங்க பிறந்தோம், என்ன செல்வத்துல பிறந்தோம், என்ன அறிவு நிலையில் பிறந்தோம், என்ன படிப்பு இருக்குது என்பது எல்லாமே நம்ம பழைய நிலைகளால கணிக்கப்பட்டது ஒன்றுதான். அதனால இப்ப நம்ம அதுக்கு அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம காரணம் காரியம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் வயது வருகின்ற போது அதை புரிந்து கொள்வார்கள். இப்ப ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல, இன்றைக்கு நாம் நல்ல வேலை செய்யணும், நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும், நல்ல முயற்சி செய்யணும்,
இப்ப கண்டிப்பாக இந்த முயற்சிகள் நமக்கு வரக்கூடிய காலங்களில் பயன்படும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா படிக்கணும், அதே மாதிரி நல்ல பண்புகளோடு இருக்கணும், நல்ல பழகணும், எல்லாரையும் மதிக்க தெரியணும். இப்ப இந்த பண்புகள் எல்லாம் இன்றைக்கு வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக அது அவருடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சாதகமாக அமையும். நாளைக்கு வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சாதகமாக அமையும், குடும்பம் அமையும் போதும் சாதகமாக அமையும். ஆக இன்று நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அந்த குழந்தைகளுக்கு நம்ம வலியுறுத்தி சொல்லலாம். பழசு அந்த ஊழ்வனை பற்றி குழந்தைகள்கிட்ட காலம் வரும்போது, அது ஒரு அறிவு மேம்பாடு வரும்போது தெரிந்து கொள்ளட்டும். அப்ப நம்ம சில உதாரணங்களோடு சொல்லி விளக்கிக்கலாமா. அதுக்காக தான் நம்முடைய இதிகாச புராணங்கள் எல்லாமே, அது ராமாயணமா இருக்கலாம், மகாபாரதம் இருக்கலாம், எல்லாமே அந்த ஊழ்வனையை சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் தான். அது காலம் வரும்போது அவருக்கு தெரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு என்ன செஞ்சா நல்லது, அதை குழந்தைகிட்ட வலியுறுத்தினா கண்டிப்பா அதை கேட்பாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அது அந்த அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் அந்த பழச ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு செய்யக்கூடிய காரியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பேசலாம். வாழ்க்கை. மிக்க நன்றி ஐயா, சிறப்பு ஐயா, தெளிவாக புரிந்தது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி. வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க பேசலாம். வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மைட் கொடுத்துருக்கோம். வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன். முரளி ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், பேசுங்க அம்மா. நான் வளர்மதி பேசுறேன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க உரை ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நெருங்கிய உறவுகள் மத்தியில சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் நிறைய வரும்போது அதை நம்ம எப்படி எதிர்கொள்றது? அவங்க வெளியில தன்னை ரொம்ப நல்லவங்களாகவும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது அவங்களோட குணம் வேற மாதிரியும் மாறும்போது அத ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் அவங்கள வாழ்த்துனாலும் வாழ்த்த முடியல. அது என்ன மட்டும் பாதிக்கல, என் குழந்தைங்களை, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் பாதிக்குது. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகும். இது என் குழந்தைங்கள்ட்ட இது கர்மா கழியுது அப்படின்னு சொன்னா, கர்மாங்கிற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப கோவப்படுறாங்க. எப்படி ஃபேஸ் பண்றது? ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. முன்னுக்கு பின் முரணாவும் உண்மைத்தன்மை இல்லாததாவும் இருக்குங்க ஐயா அவங்க நடந்துக்கிறது. ஆனா நிறைய நல்லது செய்யறாங்க. நெருங்கிய உறவு, அவங்கள ஒதுக்கிட்டு என்னால வாழ்க்கைய வாழ முடியாது. என்ன செய்யலாங்க ஐயா? சரிங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில உண்மையான ஒரு அனுபவங்கள், சிரமங்கள் நீங்க சொல்றீங்க. இது மாதிரி எல்லாருக்கும் அந்த உறவுகள் நிலையில சில அனுபவங்கள், சில சிரமங்கள் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துலதான் நம்ம மகிழ்ச்சி சொல்லக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்பதெல்லாம். ஏன்னா உறவுகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த விட்டு கொடுக்கக்கூடிய நிலைகள் நமக்கு வரணும். நமக்கு தெரியும் இவங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாங்க, பரவாயில்லை கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி பழகத்தான் வேணும். ஏன்னா அந்த உறவுகளை நம்மால விடவும் முடியாது. அது உறவுகளை விட்டு வெறுத்துட்டாலோ திருப்பி நமக்கு வேறு பல சிரமங்கள் வர ஆரம்பிக்கும். அதனால என்னன்னாக்கும் கொஞ்சம் நம்ம ஒரு விட்டு கொடுத்து தான் ஆகணும், கொஞ்சம் சகிச்சு தான் போகணும், வேற வழி இல்லைங்க. ஏன்னா நம்ம அதை பெருசுபடுத்தாம சகிச்சு போகக்கூடிய நிலைகளுக்கு வந்துட்டோம்னாக்கும் அதை பார்க்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள், நம்ம மற்ற உறவுகள், அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உறவுகளுடைய மேன்மையை நம்ம அனுபவிக்க முடியும். மற்றவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய நிலைக்கு வர ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம அந்த உறவுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம சில இடங்கள்ல சகிச்சுதான் போகணும், விட்டு கொடுக்கணும், தேவைப்பட்டா சில தியாகங்கள் செய்யணும். அப்பதான் அந்த உறவுகள் நீடிக்க முடியும். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகின்ற போதுதான் நம்ம அதை காப்பாற்ற முடியும். ஒருவேளை அதுல நீங்க நியாயம் உங்க பக்கம் கூட அதிகமா இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம கொஞ்சம் பணிந்து போறதுனால தவறு இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக கொஞ்சம் நம்ம பணிஞ்சு போறோம். ஆனா கண்டிப்பாக அது பின்னர்
இன்று இன்னைக்கு எவ்வளவு பணிந்து போறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம சில சமயம் பணிஞ்சு போறது நம்முடைய தோல்வி என்று கூட மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கலாம். நாமே ஐயோ இப்படி ஏமாந்து போறோமே என்று கூட நினைக்கலாம். அது ஏமாந்து போவதல்ல, அது விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதாக எந்த இடத்திலும் அர்த்தம் இல்லை. அந்த நேரத்துல நம்ம ஒரு உறவை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறோம், அனுசரிச்சு போறோம். ஆனால் கண்டிப்பாக அந்த எல்லாருடைய மனதின் அடித்தளத்திலும் அந்த தெய்வம் தான் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தெய்வ நிலையிலும் ஒரு புரிதல் வந்து கொண்டுதான் இருக்கும். இவ்வளவு நல்லவங்களை நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே, இவ்வளவு தூரம் நன்மைகள் செய்யறாங்க, நம்ம இத்தனை கொடுமைகள் செய்த போதும் அதையெல்லாம் சகித்து கொண்டு அவர்கள் நமக்கு தொடர்ந்து நன்மைதானே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு வரும். அது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கும், சில மண்ணுல ஒரு விதையை போட்ட உடனே அது முளைச்சிடும். சில மண்ணுல அது விதையை போட்டாக்கா அது முளைக்கிறதுக்கு காலமாகும். ஏன்னா அங்க சரியான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், அங்கு கற்கள் நிரம்பி இருக்கலாம். அதுபோன்று சில மனிதர்களிடத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு அன்பு காட்டி விட்டு கொடுத்தாலே அவங்களை மாற்றம் வரும். சில சமயம் சிலரிடம் அதிகமாக நீங்கள் பொறுமையாக இருந்தால்தான், அதிகமாக விட்டு கொடுத்தால்தான் அங்கு சில காரியங்களில் மாற்றங்கள் வரலாம். நாம் அதுவரை கொஞ்சம் பொறுமை காக்கத்தான் வேண்டும். அதுவும் மனவளக்கலையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து முறையாக வாழ்த்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள், நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். ஆனால் கொஞ்சம் காலம் தேவைப்படும். அந்த காலம் வரை நீங்கள் அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், கொஞ்சம் விட்டு கொடுங்கள், அனுசரித்து போகுங்கள். முடிவில் வெற்றி அடைவது நீங்கள் தான். வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு அவங்கள நினைச்சு எனக்கு வாழ்த்த முடியல. அவங்களுக்கு அருட்காப்போ வாழ்க வளமுடன் எனக்கு சொல்ல முடியல. ரெண்டாவது, என்னதான் நான் இந்த மனவளக்கலையை ஃபாலோ பண்றவளா இருந்தாலும் எப்பவாவது ஒரு வருத்தம் மேலோங்குதுங்க ஐயா. எனக்கு மட்டும் இல்ல, என்ன பெத்தவங்களும் அந்த வருத்தத்துல அது உங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தெரியுதுன்னு சொல்றாங்க என்ன பெத்தவங்க. என்னால அப்போ அந்த வருத்த அலைகள் அவங்களையோ அவங்கள சார்ந்து இருக்கவங்களையோ வளர்ற 2 குழந்தைங்களையோ பாதிக்குமா? தெரிஞ்சே செய்யறாங்க, தவறு தப்புன்னு தெரிஞ்சே செய்யும் பொழுது இது அவங்களோட குழந்தைங்களை பாதிக்குமா? இது கர்ம வினை, அந்த பிள்ளைங்க டிராவல் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக யார் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்குரிய பலன்கள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். என்னன்னா, உங்களுடைய மனசை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறாங்கன்னா, நீங்க எந்த அளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டம் ஒரு காலத்துல அவங்க அனுபவிக்க நேரிடும். இப்ப நீங்க நினைச்சு வருத்தப்பட வேண்டியது என்னன்னா, ஐயோ பாவம், நாளைக்கு அவங்க இப்படி கஷ்டப்பட போறாங்களே, இன்னைக்கு தெரியாம இப்படி செய்யறாங்க, நாளைக்கு அவங்க தெரிந்தே. ஏன்னா அந்த வருத்த அலை, அதாவது முள்ளெடுத்து குத்தினால் முனிவரே ஆனாலும் வலிக்கத்தான் செய்யும். அப்போ என்னதான் ஒரு சன்னியாசியா இருந்தாலும் அவரை நீங்க ஒரு முள்ளுல குத்தும் போது வலிக்கத்தான் செய்யும். ஐயோ வலிக்குதுன்னு நினைச்சாருன்னா அந்த சாபம் அது குத்தியவர்களை பாதிக்கத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால என்னன்னாக்கோ, எவ்வளவு தூரம் இன்னொருத்தரோட மனசை கஷ்டப்படுத்துறாங்களோ அந்த அளவு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப அதை நினைச்சு ஐயோ பாவம், நாளைக்கு அவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்களே, இன்று கொஞ்சம் அவங்க மாத்திக்கிட்டா என்ன நல்லா இருக்குமே என்று நீங்க மனசுக்குள்ள கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களை வாழ்த்துறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். நீங்க நல்ல தவம் செய்யுங்க. நீங்க நிறைய முறை வாழ்த்தாட்டியும் பரவாயில்லை, நல்ல தவம் செய்து தவம் ஆழத்துல இருக்கும்போது முதல்ல ஒரு முறை சொல்லி வாழ்த்துங்க. அப்புறம் தேவைப்பட்டா கொஞ்சம் 2 முறை 3 முறை என்று வாழ்த்த ஆரம்பிங்க. ஆரம்பத்துல சிரமம் தான். இவ்வளவு கொடுமைகள் செய்தவர்களை எப்படி வாழ்த்துவது? அது வாழ்த்தும் போதே நமக்கு அந்த இடத்துல ஒரு வெறுப்பு தான் வரும். எப்படி நம்ம அவங்களை வாழ்த்துறது என்று தோன்றும். பரவாயில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க அவங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா இன்று அவர்கள் அறிவு குறைந்த நிலையில் செயல்படுகிறார்கள். அப்ப அது அறிவு குறைந்த நிலையில மீண்டும் மீண்டும் தவறுகளைத்தான் செய்வார்கள். அந்த தவறுகளுக்குரிய தண்டனையை கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவிக்க போகிறார்கள். அப்படி அவங்க தண்டனையை அனுபவிக்கும் போது நாளைக்கு நீங்களே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அந்த சமயத்தில் நீங்களே கூட ஐயோ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே என நினைக்கக்கூடிய ஒரு காலம் கூட வரலாம். அப்ப அன்னைக்கு நீங்க நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. அதனால இப்பவே கூட அவங்க தெரியாமல் தவறு செய்கிறார்களே இறைவா, ஆகவே அவர்கள் மாற வேண்டும் என்று மனதுக்குள்ள நினைங்க. நீங்க மனதுக்குள்ள அந்த ஒரு தவத்தின் ஆழத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்லுங்க. அது கண்டிப்பாக அங்க மாற்றம் வந்தே தீரும். அதனால நீங்க ஒரு வருத்த அலைகளாக இல்லாமல் ஒரு வாழ்த்த அலைகளாக நீங்க ஒரு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா
அது நீ வருத்த அலைகளா இருக்கும்போது அவங்கள பாதிக்குதோ இல்லையோ உங்களை பாதிக்குது, உங்க மனசை பாதிக்குது. நீ வருந்த 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 உங்க உடம்பை பாதிக்குது. அந்த வருத்த அலைகள் குடும்பத்துல பரவ பரவ அது மற்றவர்களை பாதிக்கிறது. அது எல்லாத்தையும், அந்த வருத்தம் என்பது எல்லாத்தையும் பாதிக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் நீங்கள் வாழ்த்த ஆரம்பிக்கின்ற போது அது முதல்ல உங்க உடம்புக்கு நன்மை செய்கிறது. அந்த வைப்ரேஷன் நல்லா கொண்டு வரும். உங்க குடும்பத்துல வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் அந்த வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும். அது தானாக மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஆகவே வருத்தம் என்பதை விட கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் அந்த வாழ்த்து என்ற நிலைக்கு வந்து விட்டால் அது உங்க உடம்புக்கு நல்லது. உங்க வீட்டுல அந்த எல்லாத்துக்கும் அந்த வைப்ரேஷன் போய் சேரும். எல்லாருடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஆகவே முயற்சியுங்கள், உங்களால் வெற்றி அடைய முடியும். கண்டிப்பாக குருவை நினைத்து முயற்சியுங்கள். அது குரு உங்களோடு இருப்பார். நீ நினைத்த நல்ல மாற்றங்கள் வரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அப்ப அவங்களுக்கு உணர்த்தவே வேண்டாமா ஐயா? அவங்களுக்கே டைம் கொடுத்துடலாமா? நீங்க அவங்க விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து முயற்சி நம்மளால மாற்ற முடியாது. நீங்க விட்டுட்டு நீங்க மனதுக்குள்ள அவங்க மாறி வருவதாக பாவனை செய்யுங்கள். அது போதும். உங்க மனசுக்குள்ள அவங்க மாறி வருவதாக பாவனை செய்யுங்கள். அது போதும். அவங்க தானா மாறி வருவாங்க. கொஞ்சம் காலம் ஆகும். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த அன்பராக முரளி ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். முரளி ஐயா, முரளி ஐயா, வாழ்க வளமுடன். முரளி ஐயா, வாழ்க வளமுடன். இந்திராணி ராமச்சந்திரன், இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அருமையான தலைப்பு ஐயா. விதியும் மதியும் எல்லாம் விதி மேல பழிய போட்டுட்டு வாழ்க்கைய பெரும்பாலும் நடத்திட்டு இருக்கோம். நீங்க விதியும் மதியங்கிறத விரிவாக சாமிஜியோட கருத்தையும் திருவள்ளுவரோட கருத்தையும் அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா. எனக்கு ஒரு என்னுடைய குடும்ப இதுல ஒரு கஷ்டம் ஐயா. நான் தாய் தகப்பன் இல்லை, எங்க பெரியம்மா வீட்டுல வளர்ந்தேன். அந்த வீட்டுல எங்க சித்தி பையன் 2 பையன் 3 பொண்ணுங்க. அவங்க 3 பொண்ணுங்களுக்கு 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி 2 பையனுக்கு கல்யாணம் பண்ணதுல என் பங்கு. எங்க தாத்தா பாட்டி எந்த தப்பு செய்யலை எனக்கு தெரிஞ்சு. அவங்க எல்லாருக்கும் என்ன செய்வாங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. அது ஒண்ணுதான் தெரியும். ஆனா இப்போ அந்த குடும்பம் எல்லாரும் வளர்ந்து அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருவருடைய வாழ்க்கையும் சுகமா இல்லை ஐயா. எல்லாரும் துக்கத்தோட தான் இருக்காங்க. இப்ப அந்த சின்ன பையன் அவன் அட்வொகேட். அவன் என்ன பண்ணான், சொந்த வீடெல்லாம் காம்பவுண்ட் எடுத்து போட்டு அதை எங்க சித்தி சித்தப்பா பேர்ல ட்ரஸ்ட்ன்னு போர்டு போட்டான். இந்த பொண்ணுங்க 3 பேருமே வாழாம 2 பேருமே வாழாம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு பொண்ணோட பொண்ணும் வாழாம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த 3 பேரும் அவளையா நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அந்த சொத்துல கொடுக்கலாம், மூத்த பையனுக்கு ஏதாவது கொடுக்கலாம். எதுவும் கொடுக்கல. எல்லாத்தையும் அவன் பேர்ல வச்சிருக்கானா இல்ல எப்படி வச்சிருக்கான்னு தெரியல. இப்ப என்ன பண்றான், அவன் ஊருக்கு போய் அந்த எங்க தாத்தா கட்டின பிள்ளையார் கோயில்ல திரும்ப நல்ல விதமா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த மனக்கட்டுல சிலைய வச்சு வணக்கம் வழிபாடு செய்யறான். அங்க குலதெய்வம் இருக்குன்னு சொல்லி அதை தெய்வமா வச்சு வழிபாடு செய்யறான். இதுல எல்லாம் இப்ப இவன் செய்யற பாவம் போகுமா? இவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுல என்னோட பங்கு இருக்கு. நானும் அந்த இதை நான் சேர்ந்து செஞ்சேன். இப்ப அவங்க வாழ்க்கை சுகமா இல்லை. அது என்னையும் பாதிக்குமா இல்ல அவன் இப்ப சின்ன பையனையும் பாதிக்குமா? நீங்க என்னன்னா நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வழிபடுறோம். கண்டிப்பா ஒரு தெய்வத்தை வழிபடும் போது அதுக்குரிய ஒரு பலன் கிடைக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டாலும் சரி பலன் கிடைக்கும். ஆனா உயிரோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிதான் அந்த தெய்வ வழிபாட்டிற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியை விட மேலானது.
அந்த வகையில் நீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கிறீங்க. அந்த அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் வாழ்த்திட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா நான் அந்த வீட்டுல வளர்ந்ததுனால வாழ்த்திட்டே இருக்கேன் அவங்க. அதனால நீங்க உங்க அளவுல உங்களுக்கு சிரமம் இல்லாத வகையில மீண்டும் என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதை நீங்க செய்துட்டு வாங்க. அது சிலர் ஒரு தவறுகள் செய்யறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா கூட அவங்கள மனசார நீங்க மன்னிச்சுட்டு அவங்களும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று நினைங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்க ஏற்கனவே இங்க நம்ம மனவளக்கலையில் இருக்கிறதுனால தவம் செஞ்சு பழகிறதுனால கண்டிப்பாக தவத்தின் மூலமாக ஒரு ஆழமான எண்ணத்தை நீங்கள் பரப்பினால் அந்த எண்ணத்திற்கு பலன் கிடைக்கும். அது உங்களுடைய ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். நான் மகாத்மா காந்தி தன்னுடைய சுயசரிதத்துல ஒரு இடத்துல சொல்றார், ஒரு மனிதனுக்கு ஆன்ம பலம் அதிகமாக இருந்தால் அவன் ஒரு பெரிய படையை உடைய வல்லரசையே எதிர்த்து நிற்க முடியும். ஒரு மனிதனுடைய ஆன்ம பலம் ஒரு பெரிய நாட்டின் பெரிய இராணுவத்தையே எதிர்த்து நிற்க முடியும் என்று அந்த மகாத்மா காந்தி தன்னுடைய அந்த சுயசரிதல் சொல்றாங்க. அது ஒன்று இப்ப நீங்கள் மனவளக்கலையில் இருக்கிறீங்க, தவம் செய்யறீங்க, உங்களால வாழ்த்த முடியும், நல்ல எண்ணங்களை பரப்ப முடியும் என்ற நிலை இருக்கின்ற போது நீங்கள் நல்ல எண்ணங்களை வலுப்படுத்தி பரப்புங்கள். கண்டிப்பாக உங்களால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனா நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டாம், நீங்க போய் அந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்க வேண்டாம். உங்களால என்ன முடிஞ்சதோ அந்த நல்ல காரியங்களை செய்யுங்கள். செய்துவிட்டு இது இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஒரு பாவனை செய்து பாருங்கள். அடிக்கடி தவம் செய்கின்ற போதெல்லாம் நீங்க நினைச்ச அந்த நல்ல பாவனையை வலுப்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி மாற்றம் வரும். கொஞ்சம் காலமாகலாம். ஏன்னு சொன்னால் நாம் அனுபவிக்க வேண்டிய சில நிகழ்வுகளும் இருக்கிறது. அந்த விதிப்படி அந்த காலத்துல நாம சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைகளும் அதுக்குள்ளே அடக்கமாக இருக்கலாம். ஆகவே அது துன்பமாக எடுத்துக்கொள்ளாமல் இறைவன் எனக்கு இந்த துன்பத்திலும் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஆகவே இவர்களெல்லாம் நன்றாக இருப்பதற்கு நான் மனதார வாழ்த்துகிறேன் என்று நினைத்து நீங்கள் மனதார வாழ்த்தி கொண்டு வாருங்கள். நீங்கள் நினைத்தபடி நடக்கும். காலம் கொஞ்சம் முன்பில் ஆகலாம். கண்டிப்பாக நீங்கள் தவத்தின் மூலமாக வாழ்த்துகின்ற போது நல்லது நடந்தே தீரும். வாழ்காலம். அந்த சின்ன பையன் எப்படி பதிவாகுமா ஐயா? இப்ப என்ன, அவங்கவுங்க செய்யற வினைக்கு அந்த பதிவுகள் அவங்கவுங்களுக்கு ஒரு இருக்குமா? நீங்க உங்க அளவுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சு அவங்கள கொஞ்சம் வாழ்த்திட்டு வாங்கம்மா. ஏன்னா அவர்கள் தெரிந்து செய்யலாம், தெரியாமல் செய்யக்கூடிய வயதாக இருக்கலாம். ஆனா உங்களுடைய வழிகாட்டுதல்ல அவங்களும் ஒரு மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நல்லதுதான். அப்படி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த குடும்ப சூழ்நிலைகள் அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நீங்க ஒரு மனதார வாழ்த்தி கொண்டு வாருங்கள். அது எல்லாத்தையும் காப்பாங்க. வாழ்க்கை இப்ப கூட சமீபத்துல அவங்க ஊருக்கு போய் வீட்டை வாழ்த்திட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்த்திட்டு உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. நீங்க வாழ்த்திட்டு வாங்கம்மா. நல்ல மனதுக்குள்ள நல்லா நினைச்சு வாழ்த்துங்க. நீங்க நினைக்கிறபடி மாற்றம் வரும். வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளம். அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயா முரளி ஐயா ஒரு முறை கூப்பிட்டு பார்க்கலாமாங்க ஐயா? நீங்க கூப்பிடுங்கம்மா. அவங்க வந்தோம்னா அப்படி நிறைய பேர். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். முரளி ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாம். ஐயாக்கும் டைம் ஆச்சு. ஐயா நிறைவு செய்து கொள்வோமாங்க ஐயா? மிக மிக சிறப்புங்க ஐயா. விதி மதின்ற தலைப்புல நிறைய கருத்துக்கள். எப்பவுமே உங்களோட கருத்துக்கள், உங்களோட கிளாஸ், சிந்தனை முறை, வகுப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும். இன்னைக்கும் அது as usual you have rocked ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க